What is infography.in? What is the product? Project management to infography seems like a completely radical shift. So the idea எப்படி வந்துச்சு, எங்க ஆரம்பிச்சது அது? ஒரு டூல் நம்ம பண்றோம், பக்காவா பண்றோம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, பிரைசிங் வந்து கம்மி பண்ணி வைக்கிறோம், லான்ச் பண்றோம், which means லைவ் பண்றோம், பண்ணதும் ஆடியன்ஸ் கும்மிய போறாங்க, சேல்ஸ் பிச்சுக்கிற போது அவ்வளவுதான். நான் ஒரு நம்பர் சொன்னேன், but you can share how much revenue you have made so far. So far I have made around $82,000 in $82,000 9 months. காலேஜுக்குள்ள போனதுமே ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்கல, நிறைய அரியர்ஸ் வச்சிருந்தா கெத்து அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவாங்கல, அத நம்பிட்டீங்க. என்ன நம்பிட்டேன். ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் வந்து 18. ஒரே ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த கம்பெனி சொல்லுச்சு, அரியர் வச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இருந்தா போதும், உள்ள வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். I am Sanjeev NC and welcome to our podcast. நம்ம பாட்காஸ்டோட டைட்டில் என்னன்னா, ஆக்சுவலி பாட்காஸ்ட் டைட்டில்லாம் வைக்கல. இன்ஃபேக்ட் பாட்காஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவே வந்து நம்ம கெஸ்ட் பார்த்த அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஹேவ் மனோஜ் வித் மீ, ஹூஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் infography.in. ஸோ எனக்கு மனோஜ் ரொம்ப கம்மியாக தான் தெரியும், ட்விட்டரில் பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நானே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மனோஜஸ் infography is making $80,000 லைஃப் டைம் ரெவன்யூ in 8 months. ஸோ எனக்கு மனோஜ் பற்றி அவ்வளோதான் தெரியும். இதுக்கு எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். மனோஜ், தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து ஐ நோ தட் யூ ஆர் ஹியர் ஃபார் a different reason, but thanks for being on the podcast. ஸோ சொன்ன மாதிரி எனக்கு வந்து அவ்வளோதான் தெரியும். ஐ நோ தட் நம்ம ட்விட்டரில் பேசியிருக்கோம், பட் நம்ம பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சரி நம்ம எப்படியும் தனியாக மீட் பண்ணுவோம், பேசுவோம், நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். சரி அதே டாக்குமெண்ட் பண்ணி, பிகாஸ் ஐ பின் போஸ்டிங் வீடியோஸ் அபவுட் மைக்ரோசாஃப்ட். சரி ஓகே, நம்ம கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அதை லிவ் பண்ணியிருக்கீங்க அண்ட் மோர் ரீசென்ட்லி நீங்கள் தனியாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ தாட் yours is a great story to share. ஸோ நம்ம ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் infography.in? வாட் இஸ் த ப்ராடக்ட்? ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் கன்வெர்ட்டிங் பிளாக்ஸ் இன்டு பியூட்டிஃபுல் இன்ஃபோகிராஃபிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாகோட யூஆர்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அதை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். இட் வில் கெட் சம் இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் அகைன் நான் ஒரு நம்பர் சொன்னேன், பட் யூ கேன் ஷேர் how much revenue you have made so far. So far I have made around $82,000 in 9 months. ஓகே, நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக், கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வருது நம்ம ஊர் காசுக்கு? 70 lakhs வருது. சூப்பர். ஓகே, அண்ட் நீங்க வந்து இத ஃபுல் டைமா பண்றீங்க? ஃபுல் டைமா பண்றேன். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் பாத்ல இப்போ நிறைய பேர் வந்து ஓகே நம்ம எய்தர் ஒரு ஜாப் போயிட்டு அதுலேருந்து ஒரு க்ரோ ஆகிட்டு அது ஒரு பாத், இன்னொரு பாத் ஒரு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, இல்லைனா வந்து நானாக ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூரிய போட்டு படத்தில் வர மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வந்து அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து நம்ம வந்து ரெவன்யூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாத் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சு, இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? சரி ஓகே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம தனியாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? ஸோ தனியாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் அப் ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரீவியஸாக நான் அதுக்கு முன்னாடி ஜோஹோவில் ஒர்க் பண்ணேன். ஓகே, ஸோ ஜோஹோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அங்கே ஒர்க் கல்ச்சர், என்விரான்மெண்ட், பீப்புள் எல்லோரும் எப்படி இருப்பாங்க நல்லா தெரியும். ஸோ ஓவர் த டைம் நல்லா எனக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அங்கேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. சாரி, ஜோஹோவில் எந்த ரோல்? ஸோ நான் மேனுவல் QA. ஓகே, சூப்பர். ஓகே, டெஸ்டராக இருந்தேன். ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் அங்கிருந்து போனால் நீங்கள் படித்தது எல்லாமே வந்து ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே வந்து மதுரை தான். என்ன படிச்சீங்க? இசிஇ படித்தேன். காலேஜ் வந்து இசிஇ படித்தேன். எனக்கு காலேஜ் டேஸில் வந்து நிறைய அரியர்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜுக்குள்ளே போனதுமே ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, நிறைய அரியர்ஸ் வச்சிருந்தா கெத்து அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, அதை நம்பிட்டீங்க? என்ன நம்பிட்டேன். ஒரு இல்யூஷன் தான் அது. ஸோ இனிஷியலாக உள்ளே போனதுமே வந்து ஃபர்ஸ்ட் செம் 3, அடுத்து 3, அடுத்து 4, 5, 2 அப்படின்னு வரிசையாக போய் எனக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் வந்து 18. ஓகே, ஸோ ஃபைனல் இயரில் எனக்கு வந்து மைண்ட் செட் வந்துருச்சு எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, மூவிஸில் சொல்கிற மாதிரி ஒரே ஷாட்டில் கிளியர் பண்ண முடியல. பண்ண முடியல பண்ணிட்டேன்னு சொல்லி நினச்சேன். சரி ஓகே, பண்ண முடியல. ஸோ 2 to 3 செமஸ்டர் ஆச்சு கிளியர் பண்றதுக்கு. ரைட் ஃப்ரம் 6th 7th 8th முடிக்கிறப்ப கம்ப்ளீட்டாவே ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, யூசுவலா எனக்கு எப்படி இருந்துச்சு ஜோகோ ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங் ஒரு அரியர் எக்ஸாம் எழுதுவேன், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம், ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஒன்று, இப்படி கண்டினியூஸா வந்து எனக்கு எக்ஸாம் எழுதுவேன். பேரலா எனக்கு ஒரு ஜோகோ இன்டர்வியூ வரும். ஓகே, ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக ஜோகோ ட்ரை பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட டொமைன் வந்து இசிஇ தான். எனக்கு வந்து ஃபைனல் இயரில் நான் சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எனக்கு சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சு. ஓகே, எனக்கு வந்து இசிஇலே போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஐ ஹேவ் வெரி லெஸ் சிஜிபிஏ. என்னோட சிஜிபிஏ பிலோ 6 தான். ஸோ கோர் கம்பெனிஸ்க்கு அஃப்கோர்ஸ் என்னால் போக முடியாது. ஒரு நார்மலாக இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஸ்டார்ட் அப் என்னால் போக முடியும். அங்கே வந்து வெரி லெஸ் பே,
ஸோ பே வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. பட் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஈஸி பிடிச்சிருச்சு போகலான்னு இருந்தேன். பட் டியூ டு சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் ஐடி போகலாம் அப்படின்னு ஓகே. திங்க் பண்ணேன். ஐடியில் எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா ஓகே. வந்து மினிமம் சிஜிபிஏ என்கிட்ட எந்த இல்லை. இயர் காலேஜ் முடிச்சீங்க? 2019 19. ஓகே. பாஸ்ட் அவுட். ஓகே. ஓகே. எனக்கு சிஜிபிஏ இல்லை. ஓகே. கேம்பஸ் டிரைவில் வந்து நான் எலிஜிபிள் கிடையாது. எங்கேயுமே நான் அட்டன் பண்ண முடியாது எந்த ஓகே. இதுலேயுமே. ஸோ இப்படி நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரே ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி சொல்லுச்சு, அரியர் வச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், உள்ளே வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓகே. சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க ஈஸி தானே படிச்சீங்க. கோடிங் ஸ்கில்ஸ் எங்க இருந்து இருந்துச்சு? ஃபைனல் இயர்ல உட்காந்து படிக்க ஓ! ஆரம்பிச்சேன் ப்ரோ. சரி. ஓகே. ஃபைனல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் எப்படி ப்ரோ. எப்படி படிக்க லைக் நைட்டு அந்த அது ஒரு ஈசில இருந்து ஐடி ஓகே. ஜாப் போலான்ற ஐடியா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் லாஸ்ட் வந்துச்சு. மினிட்ல சோ வந்துச்சு. கோடிங் கத்துக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எங்க இருந்து வந்துச்சு? வேற வழி இல்ல. போய் தான் ஓகே. ஆகணும். போய் ஐடி தான் ஆகணும். நோ போணும்னு அதர் டிசைட் ஆப்ஷன். பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சீங்க. ஆமா. டிசைட் ஓகே. பண்ண பிறகு தான் ஆரம்பிச்சேன். ஓகே. எங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? ஏன்னா இப்போ வந்து ஆ நமக்கு ChatGPT இருக்கு, ஏஐ இருக்கு. கோடிங்லாம் இருக்கு. அப்போ எதுவுமே கண்டிப்பா கிடையாது. இருக்கு. சோ கண்டிப்பா. எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா ப்ரோ எனக்கு வந்து கோடிங்னா ஒரு பேசிக் ஐடியா கூட இல்ல. நான் ஓகே. வந்து அஃப்கோர்ஸ் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே. ஆ அங்க வந்து நான் ஜாவா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. என் ஓகே. ரெஸ்யூம்ல எல்லாம் ஜாவான்னு போட்டிருப்பேன். பட் அத பத்தி என்னன்னே தெரியாது. ஓகே. சுத்தமா தெரியாது. பட் வெளிய காலேஜ் முடிச்சு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே ஜாவானா இவ்வளோ இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. செல்ஃப் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ஓகே. அதுல வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவேன். இனிஷியல் டேஸ்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஒரு ஓகே. ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு ஒரு ஹால்ஃப் டே எடுத்துச்சு. சோ Geeks for Geeksன்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங் வெப்சைட் மாதிரி. பிளாட்ஃபார்ம். ஓகே. ஆமா. ப்ராப்ளம் சால்விங் வெப்சைட் தான். ஜோகோவோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் ஒரு மாடல் மாதிரி இருக்கும் அங்க. ஓகே. ஸோ அதில் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃப்ளூயண்ட்டாக. பேரலாக ஆப்டிடியூடை ப்ரிப்பேர் பண்ணேன். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஜோகோ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலை. ஓகே. ப்ரோ எல்லாமே வந்து நான் ஓகேன்னு சொல்ல வரதுக்குள்ள பண்ணல அப்படி சரி ஓகே. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது வந்து வெரி ஃபியூ தான் இருப்பாங்க. ஓகே. என் கூட வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 5-6 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே. நீங்க அப்ளை பண்ண ரோலே வந்து QA ரோல் தான். இல்லை நான் டெவலப்பர் தான் அப்ளை பண்ணேன். ஓகே. டெவலப்பர் வந்து 3 ரவுண்ட் கிளியர் பண்ணேன். ஓகே. 3rd ரவுண்ட் வந்து நான் கொடுத்த டைமை விட எக்ஸ்ட்ரா ஃபியூ மினிட்ஸ் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ ஒரு டீமில் டெவலப்பர் ரோல் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. பட் இன்னொரு டீமில் வந்து ஒரு QA ரோல் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே. எனக்கு அந்த ரோல் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன் QAல. சூப்பர். அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஓகே. எவ்வளவு வருஷமா அந்த ரோல்ல இருந்தீங்க? 2.5 இயர்ஸ். 2.5 இயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஜர்னி வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்க கோடிங் படிச்சீங்க. டெவலப்பர் ரோல்ல இல்ல. QA ரோல்ல இருந்தீங்க. ஸோ இங்க எங்கேயுமே வந்து அந்த ஒரு தனியா போய் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு தடயமே இல்ல. எங்க ஆரம்பிச்சது அது? ஸோ அதான் ப்ரோ. ஸோ ஜோஹோல வந்து அந்த ஒர்க் கல்ச்சர் ம். அங்கே வந்து நான் தென்காசி லொக்கேஷனில் இருந்தேன், சென்னையில் சூப்பர். இல்லை. ஸோ சூப்பர். லொக்கேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து அங்கே இருக்கிற ரீஜியனில் இருக்கிறவங்க தான் அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ம். ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருச்சு. ஓகே. ஓகே ஜோஹோ வந்து இந்த மாதிரி ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ரீஜியனில். ஓகே ஒய் காண்ட் நான் ஏன் இதை பண்ணக்கூடாது ஓகே. அண்ட் இந்த சாரி மாதிரி. உங்க ஊரு? மதுரை ப்ரோ. மதுரை. ஓகே. மதுரை. ஸோ ஸோ நீங்க வந்து வொர்க்குக்காக யூ டிராவல் டு தென்காசி ஓகே. அங்கே போனேன் ப்ரோ. ஸோ எனக்கு வந்து ஓவர் த பீரியட் வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா இது என்னோட பர்சனல் தான். ம்ஹ்ம். எனக்கு வந்து ஒரு செட்டில் ஆகுற மாதிரி மைண்ட் செட்டே இருக்காது ப்ரோ. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துகிட்டே இருந்தால் நல்லா வெல்கம் இருக்கும் டு தி அப்படி. கிளப். தேங்க்யூ ப்ரோ. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும், ஏதாச்சும் நம்ம சம்திங் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் ஜோவோவில் இருந்தேன், லைஃப் செட்டில் தான். எல்லாருக்குமே தெரியும் ஜோவோட உள்ளுக்குள்ள ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், பேஸ் லேப் எப்படி இருக்கும்னு. லைஃப் செட்டில். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இன்னரில் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணுறப்போ ஓகே. வந்து எனக்கு கோடிங் தெரியாது, ஓகே. ஆண்டர்பிரினர்ஷிப் தெரியாது, ஓகே. எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் தெரியாது, மார்க்கெட்டிங் எதுவுமே எனக்கு தெரியாது. எந்த நம்பிக்கையில கம்ப்ளீட்லி குவிட் பண்ணீங்க? பண்ணிடலாம் பண்ணிரலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இது ம் வரைக்குமே இந்த தாட் ப்ராசஸ் வரதுக்கு ஏதோ ம் ஒரு என்ன ம் சொல்றது? ஒரு பாத்தா தெரியணும்ல. இப்போ நம்ம வந்து ஆமாம் நெறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆமாம் குவிட் ஒண்ணுமே இல்லாம குவிட் பண்ணிருவாங்க. ஆமாம் ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்கும். ம் ஒரு ஒரு கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் யார்ட்ட பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக என்ன ஒரு ஹோல்ட் இருந்துச்சு? எனக்கு அந்த மாதிரி என்ன ஹோல்ட் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன் ப்ரோ. எல்லாத்தையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ ஒரு சாஸ்னு ஒரு டூல் இருக்குது, எப்படி எல்லாரும் பிஸ்னஸ் மேக் பண்ணுறாங்க, எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ சாஸ்னா இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்கும், அதோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இவ்வளோ ம். இருக்கும் அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடச்சிச்சு. ம்ஹ்ம். அதே மாதிரி சாஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தேவை இல்லை அப்படின்றதும் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சுச்சு. லைக் ட்ரெடிஷ்னலாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 100 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அங்கேருந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற வந்து என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு.
ஒரு ஒரு சோலோவாவே ஒரு பெர்சன் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து என்னால ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே. அவ்வளோதான். அண்ட் ம். ஜஸ்ட் ஜெனரல் கொஸ்டின். ஏன்னா இது வந்து ம். எனக்குமே நான் ஒரு 1 1/2 இயர்ஸ் லைக் ஏஎஸ் ஹாஸ் பில்ட் பண்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இப்போ இந்த டிசிஷனுக்கு? அண்ட் பிளஸ் மோர் ஸ்பெசிஃபிக்லி நான் தனியா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஜாபு. அத விட்டுட்டு வரோம். அது யாரு தான் ப்ரோ ஓகே நல்ல டிசிஷன் சொல்லுவா? யாருமே நல்ல டிசிஷன் சொல்லல. ஜாப விட்டா எல்லாருமே ஷாக். எதுக்கு ஜாப விட்டான்? எதுக்கு ஜாப விட்டான்? அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிகப்பெரிய ஷாக் இருந்துச்சு. ஓகே. பட் அதெல்லாம் வந்து கேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ம். ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஓகே. அதுதான் என்னோட காலேஜ் அரியர்ஸ். ஸோ ஓகே. காலேஜ் முடிச்சதும் அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன கேட்பாங்க? ம்ஹ்ம். கேம்பஸ் வந்துச்சா? பிளேஸ் ம். ஆயாச்சா? எந்த கம்பெனி? அந்த கரெக்ட்டா முடியிற டைம்ல கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ம்ஹ்ம். அப்ப நான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஓகே முடியாதா? என்ன பண்ணணும்? அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஸோ அது இந்த தடவ நான் பண்ணிறக்கூடாது அப்படின்றனால காமா இருந்தேன். ஏன்னா ஓகே. நான் வந்து பெர்சனலா நெறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணல. ஓகே. நான் Zohoலருந்து வெளிய வரப்பவே வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ரன்வேக்கு வந்து சூப்பர். வச்சிருந்தேன். தட் இஸ் அ ஸோ கிரேட். இன்ஃபாக்ட் எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து தெளிவா எடுக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஆமா. வந்து வெளில வந்து வென் வாஸ் ம். திஸ் 2021? 2022 2022. ஓகே. செப்டம்பர். செப்டம்பர். சூப்பர். ஓகே. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ரன்வே இருந்துச்சு. ம். ஆனா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? எங்க ம். ஆரம்பிக்கணும்? அப்படின்ற அந்த கோடிங் நாலேட்ஜ் எதுவுமே இல்ல. கோடிங் நாலேட்ஜ் எதுவுமே இல்ல. சூப்பர். நம்ம அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே. வாட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் என்ன பண்ணீங்க? ரிலாக்ஸா இருந்தேன் ப்ரோ. சூப்பர். நான் எத பத்தியுமே குவிட் பண்ணதுமே வந்து உட்காந்து படிக்கணும், டைம் ஆச்சு அப்படின்லாம் ம். எதுவுமே இல்ல. ரிலாக்ஸா ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து PlayStation 5 வாங்கி வச்சிருந்தேன். ஓகே. நல்லா கேமிங் பண்ணேன். என்ன கேம் விளையாடுனீங்க? God of War. God of War. ஓகே. ரொம்ப அடிச்சு God of War. நவுத்தி. ஆமா ஓகே. அடிச்சு வேற லெவல். செமையா இருக்கும். God of ஓகே. War விளையாண்டேன். அது போக ஒரு சில மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் விளையாண்டேன். ஓகே. அண்ணனும் பயங்கரமான கேம் அடிக்ட் தான். சூப்பர். ஓகே. ஸோ பயங்கரமா விளையாண்டோம். ஓகே. 3 மந்த்ஸ் நல்லா போச்சு. ஓகே ஓகே. ரிலாக்ஸ் ஆயாச்சு. ம்ஹ்ம். இப்போ வந்து இப்போ இது வந்து அகைன் ஜஸ்ட் டு ம். ஐட்ரேட் அந்த 2 இயர்ஸ் ரன்வே இருக்குன்றதுனால இத வந்து நம்ம மைண்ட் ஃப்ரீயா பண்ண முடியுது. ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா. எஸ். சூப்பர். ஸோ ஓகே. PlayStation விளையாடி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது எப்படி எப்படி தோணுச்சு? எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது எப்ப தோணுச்சு அப்படின்னா, ஒரு சிம்பிளா வந்து எனக்கு வந்து ஒரு SaaS டூல் தான் பண்ண போறேன்றத ம். நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆமா. நான் டிசைட் பண்ணிட்டேன். அந்த SaaS டூல்லயும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டூல் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இன்ஃபோகிராஃபிக் முன்னாடி ஒரு டூல் பண்ணேன். ஓகே. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சொல்யூஷன். ஓகே. வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் இருக்கும், பக் ட்ராக்கிங் இருக்கும், டெஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்கும், டீம் கம்யூனிகேஷன் இருக்கும். எல்லாமே ஒரே டூல்குள்ள இன்டகிரேட் ஆகிருக்கும். ஸோ தட் இத வந்து மிட் சைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அ என்னோட தாட் ப்ராசஸ் அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டூல் நம்ம பண்றோம், பக்காவா பண்றோம், நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பிரைசிங் வந்து கம்மி பண்ணி வைக்கிறோம், லான்ச் பண்றோம். விச் மீன்ஸ் லைவ் பண்றோம். பண்ணதும் ஆடியன்ஸ் குமிய போறாங்க, சேல்ஸ் பிச்சுக்கிற போது அவ்வளதான். டிபிக்கலா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினியருக்கு இருக்கிற மாதிரி ஓகே. மைண்ட் செட் தான். அதே தான் இருந்துச்சு. பட் அது அப்படி நடக்கல. ஓகே. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நான் குவிட் பண்ணி கேம்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சேன். React JS படிக்க ஸ்டார்ட் ஓகே. பண்ணேன். ஓகே. எனக்கு கோடிங் வந்து ப்ரீவியஸா நான் பண்ணியிருக்கேன். ஓகே. 2 1/2 இயர்ஸ் கோடிங்ல ஒர்க் பண்ணல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இண்டஸ்ட்ரியில எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்ற நாலேட்ஜ் இல்ல. பட் என்னால வந்து கோட் பண்ண முடியும். அது ஒரு ம். கோட் பார்த்தா ஒரு ஹை லெவல்ல புரிஞ்சுக்க முடியும். அதுல ஒர்க் பண்ண கண்டிப்பா. முடியும். ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. அந்த 3 லெவல் ரவுண்ட் தான். ஓகே. 3 ரவுண்ட் கிளியர் பண்ணியிருக்கேன் ஓகே. ப்ரோ. ஸோ தட் என்னால அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே. லாஜிக்கா வந்து திங்க் பண்ண முடியும். ம். பிகாஸ் நான் வந்து QAல ஒர்க் பண்ணனால, ஸோ இது எப்படி எங்க பிரேக் பண்ணலாம் அப்படின்ற மாரி நான் திங்க் ஸோ பண்ணுவேன். ஆல் பாசிபிள் சினாரியோஸ். ஓகே. பாசிபிள் சினாரியோஸ் எல்லாமே ஓகே. நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. ஓகே. ஸோ நானே இப்ப வந்து கோட் எழுதி பில்ட் பண்றப்போ, எனக்கு வந்து நான் தனியா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்ல. ஆமா. ஸோ எழுதும்போதே வந்து எழுதுறப்பவே டெஸ்டிங்கோட இதோட நானே தான். டெஸ்டர் தான்டா. அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம். ஓகே. ஸோ அதுதான் எக்ஸாக்ட்டா இருந்துச்சு. ஸோ ஓகே. React படிக்க ஆரம்பிச்சேன். React படிச்சுட்டு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலா நான் சொன்ன மாரி அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டூல். ஸோ அதனால என்னால சோலோவா பண்ண முடியல. ம்ஹ்ம். ஸோ ஒரு 2 பேர ஹையர் பண்ணேன். ம். டெவலப்பர்ஸ் ஓகே. ஹையர் பண்ணேன். ஸோ சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். நியர்லி வந்து 1 1/2 இயர்ஸ். ஓகே. 1 1/2 இயர்ஸ் நான் ஆக்சுவலி ட்ரை இது வந்து பண்ணேன். எனக்குமே தெரியாது. நான் இப்ப தான் பேசுறேன். எனக்கு இவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் இருந்துச்சுன்றதும் எனக்கு தெரியாது. ஓகே. தட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ஆமா. கண்டிப்பா. 1 1/2 இயர்ஸ் யூ 1 1/2 ஹையர்ட் இயர்ஸ். 2 பீப்பிள் 2 பெய்ட் பீப்பிள் சாலரி. பெய்ட் சாலரி ஓகே. ட்ரை பண்ணேன். பட் என்னோட
ஆன்டர்பிரினர்ஷிப் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், ஸோ அதை ம். பற்றின நாலேஜ் வந்து எனக்கு இல்லை. ம். என்னோட நாலேஜ்லாம் வந்து ஓகே ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும், குவாலிட்டியாக ம். இருக்கணும், அது மட்டும் தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ 1.5 இயர்ஸ் அது சாஃப்ட்வேர் ரெடி பண்ணேன். பேரலாக நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் த லீன் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் எரிக் ரைஸ். ஓகே. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணேன். என்னால் வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை எடுத்துக்கிற முடியுது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. இதுதான் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, பட் நான் எங்கே அதை அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரியலை. ஸோ தட் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்றது. பட் பிஃபோர் நான் ஜோவோ குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ம். ஸோ எடுத்ததும் சக்ஸஸ் வரப்போகிறது இல்லை, ரஃபடி அடி வாங்க போகிற, பரவாயில்ல தயாராகிக்கோ அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஓகே. ரஃபடி அடி வாங்க போகிறேன் அந்த மைண்ட் செட்டில் தான் உள்ளுக்குள்ளேயே போனேன். ஓகே. இப்போ வந்து 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 இயர்ஸ் ரன்வே தான் இருந்துச்சு. ம். அண்ட் நீங்க 2 பேருக்கு வந்து ஹையர் பண்ணி சேலரி வேற குடுத்தீங்க. ஸோ அந்த டைம்ல மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அந்த டைமில் வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சு. இந்த 1.5 இயர்ஸ் அந்த அந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் இருக்கிறப்போ வந்து ஓகே பண்ண முடியாதா, ஒருவேளை இது பாசிபிளே இல்லையா, தெரியாமல் யோசிச்சுட்டோமோ, இல்லை எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின், எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ லேட்டராக நான் ரெடிட்லேயும் நிறையா ரீட் பண்ணுவேன், ட்விட்டர்லேயும் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். ஸோ லேட்டராக நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கூட கனெக்ட் பண்ணேன். ஸோ லைக் யூ. ஸோ உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசினதில்ல, பட் அப்சர்வ் பண்ணுவேன். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எதுக்கு அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுது, நமக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய அப்சர்வ் பண்ணேன். ஸோ தட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே. அது எல்லாமே செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். ஓகே. ஸோ அதுதான் லெசன்ஸ். அதுதான். ஸோ இப்போ வந்து உங்க 1.5 இயர்ஸ் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு? ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில். அதுவுமே வந்து ஒரு ஆண்டர்பிரினர் தான் எனக்கு சொன்னார். ஓகே. ஸோ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டார். இது வந்து வெல் சேச்சுரேட்டடான மார்க்கெட். ஸோ இதில் நீ எகெயின் வர, ஏன் அவங்கள விட்டு நான் உன்னை பர்ச்சேஸ் பண்ணணும், நீ குவாலிட்டியாக இருக்கேன்னு தெரியும், காஸ்ட் அஃபோர்டபுளாக கொடுக்குறேன்னு தெரியும், பட் எதுக்கு நான் உன்னைய பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த கொஸ்டின் இருந்துச்சு. என்னால் நிஜமாவே பதில் சொல்ல முடியலை. ஓகே. ஸோ அதனால் அங்கே திங்க் பண்ணேன். ஓகே நிறைய விஷயம் அப்போ ஃபாலோ பண்ணேன். அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து லான்ச் பண்ணிடணும். நான் அது வரைக்கும் வந்து சைட்டை வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே. ஸ்டெல்த் மூட்லேயே தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக்காக ப்ராடக்ட் அண்டில் லான்ச் பண்ணேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு சில லீட்ஸ் வந்துச்சு. ஓகே. சில பேர் கேட்டாங்க, எனக்கு இந்த ஃபியூச்சர் இருந்தால் நான் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. ஓகே, பட் அந்த ஃபியூச்சரை நான் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் அரௌண்ட் 6 months. அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபியூச்சரை நான் அந்த ஃபியூச்சர் சொன்னேன். ஏன்னா இது வந்து நீங்க சொல்றது கிளாசிக், நீங்க சொல்ற மாதிரி தான் ஆண்டர்பிரினர்ஸ் மைண்ட் செட் வேர் ஓகே நம்ம வந்து ஒரு குவாலிட்டியா ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா அது எஸ்பெஷலி இந்த எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட்ல. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி என்னதான் நீங்க எண்ட்லெஸ்ஸா ஃபீச்சர் பண்ணிட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த இதுல இருந்து லைக் சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டு இன்ஃபோகிராஃபி சீம்ஸ் லைக் அ கம்ப்ளீட்லி ராடிக்கல் ஷிஃப்ட். ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, எங்க ஆரம்பிச்சது? அது இதுவுமே என்னோட ஃபர்ஸ்ட் டூலோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியுது, பட் மார்க்கெட் பண்ண முடியலை. என்னோட சைட்டுக்கு ஆடியன்ஸை கொண்டு வர முடியலை. ஸோ தட் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அஃப்கோர்ஸ் ஃபண்டிங்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பூட் ஸ்ட்ராப்டாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி லெட்ஸ் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் தட். எதனால இன்ட்ரெஸ்ட் இல்லை? லைக் வை நாட் இட் லைக் சீம்ஸ் லைக் அ சக்ஸஸ்ஃபுல் திங். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஃபண்டிங் வாங்கி தேர் ரன்னிங் லைக் இன் பிக் ஆஃபீஸஸ் இன் லைக் ஃபேன்சி திங்ஸ் அண்ட் ஆல். அது ஏன் வேணான்னு டிசைட் பண்ணீங்க? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரீடம் தான் ப்ரோ. ஏன்னா நான் வந்து ஜோஹோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்ரீதர் வெம்புவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இட் இஸ் அ பூட் ஸ்ட்ராப்டு கம்பெனி. ஸோ அவங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து அவங்க போனாங்க, ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கு சிமிலராக இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஃபண்டிங் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு பூட் ஸ்ட்ராப் வந்து பிடிச்சிச்சு. ஃபண்டிங் வாங்கலாம், பட் எனக்கு வந்து அது பர்சனலாக வந்து அட்ராக்ட் ஆகலை. எனக்கு பூட் ஸ்ட்ராப் பிடிச்சிச்சு. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்ஃபோகிராஃபி ஓகே அந்த ஐடியா வந்து உங்க லேர்னிங்ல இருந்து லைக் ஹவு டிட் தட் டர்ன் இன்டு தட் ஸ்பெசிஃபிக் ஐடியா? இப்போ வந்து ஆடியன்ஸ் உங்க எடுத்துட்டு வர முடியல அப்படினீங்க அங்க இருந்து. ஆமா. ஸோ ஆடியன்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டூலுக்கு வந்து கொண்டு வர முடியலை. ஸோ நான் என்ன யோசித்தேன், மார்க்கெட்டிங் பண்ணலாம், மார்க்கெட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக எஸ்இஓ பண்ணலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணேன். ஸோ எஸ்இஓ நான் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு டேக் அரௌண்டு 90 days எடுக்கும். கண்டிப்பாக நான் ரேங்க் ஆகணும், டிராஃபிக் வரணும்னா மினிமம் 90 days ஆச்சு எனக்கு தேவைப்படும். பட் இமீடியட்டாக நான் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, பிளாக் வேணால் நம்ம எழுதலாம், ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணலாம், மேபி அது மூலமாக நம்ம சைட்டுக்கு ஆடியன்ஸ் வரலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ பிளாக் எழுதினேன். அஃப்கோர்ஸ் அந்த பிளாகை எழுதி வச்சுருந்தேன், பப்ளிஷ் பண்ணேன். டிராஃபிக் ஜீரோ தான். சரி நான் பிளாக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணேன். ஓகே. ஃபாலோவர்ஸ் இல்லை, நோ லைக்ஸ், நோ கமெண்ட்ஸ், எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ
அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் என்ன வந்துச்சு, ஓகே பிளாக் எழுதியிருக்கோம் நம்ம இப்படி சொல்றதுக்கு பதிலா, அத வந்து ஒய் கான்ட் வி முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் கோர் பாயிண்ட்ஸ மட்டும் ம். நம்ம எடுத்து வச்சுட்டு, ஓகே. அத வந்து ஒரு இமேஜ்ல வந்து நம்ம போட்டுட்டு, லைக் ஓகே. இன்ஃபோகிராஃபிக்ஸா நம்ம போட்டுட்டு, அத வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இமேஜ் இஸ் பெட்டர் தென் 1000 வேர்ட்ஸ். ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி ஒரு 5, 6 லைக் வந்துச்சு எனக்கு சோ அந்த அந்த டைம். இன்ஃபோகிராஃபிக் அப்ப எப்படி பண்ணீங்க? நான் கேன்வால டிசைன் கேன்வால. பண்ணேன். சரி, ஓகே. கேன்வால வந்து நான் மேனுவலா டிசைன் மேனுவலா பண்ணேன். நீங்களே தான் பண்ணீங்க. அண்ட் மேனுவலா உங்களுக்கு டிசைன் பேக்ரவுண்ட் அந்த மாரிலாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகே. ஏன்னா கேன்வா வந்து டிஃபால்ட்டா சோ டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கப்போது, இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ல போட்டு டெம்ப்ளேட்ல போட்டு சூப்பர். அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஓகே. எனக்கு வந்து அது மூலமா ஒரு சில டிராஃபிக் வந்துச்சு. ஓகே. அ அந்த போஸ்ட்டுக்கு வந்து இம்ப்ரஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஓகே. நெறைய பேர் லைக் பண்ணாங்க. ஸோ அதிலருந்து ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டம் தாட்டா தான் இருந்துச்சு. இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ம். இல்ல. நான் ஏன் இத ஸ்பெசிஃபிக்கா ரேண்டம் தாட் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு ஆக்சுவலா டிராவல் பண்றப்போ நெறைய தாட்ஸ் வரும். ஓகே. நெறைய ஆப் ஐடியாஸ் வந்து வரும். ஓகே. அது எல்லாத்தையும் நான் இமிடியேட்டா உடனே வந்து நோட் டவுன் பண்ணிருவேன் ஓகே. மொபைல்ல. ஸோ என்னோட நோட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 100 ஐடியாஸ் இருக்கும். சூப்பர். அது ஃபுல்லா அப்படியே வச்சிருப்பேன். அது மாதிரி இத வந்து ஜஸ்ட் ஒன் லைனரா நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. பிளாக் டூ இன்ஃபோகிராஃபி அப்படின்னு நோட் டவுன் பண்ணி ஓகே. வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட நான் ஷட் டவுன் பண்ணதும், இந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணி இவ்வளோ ஐடியாஸ் இருக்கே அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பில்ட் பண்றப்போ பேரலலா நெறைய ஐடியாஸ்லாம் வந்துச்சு. கண்டிப்பா. ஆமா. ஓகே நம்ம அங்க டைவர்ட் ஆயிறக்கூடாது. ஃபோகஸ்டா இருக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் பார்க்குறப்போ, ஓகே பிளாக் டூ இன்ஃபோகிராஃபி ஓகே நல்லா இருக்கே. இத வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஓகே. அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இருந்து தான் நான் கத்துக்கிட்ட எல்லா லேர்னிங்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணேன். ஓகே. ஓகே. இது வந்து ம். எந்த டைம் பீரியட் இது? செப்டம்பர்ல குவிட் குவிட் பண்ணீங்க. பண்ணிட்டேன். அங்க இருந்து 1 1/2 இயர்ஸ். 1 1/2 இயர்ஸ். சோ 24 ஜான் 24 ஜான். ஓகே. 24 ஃபெப் சூப்பர். 24 ஃபெப்ல தான் வந்து வரைக்கும் இன்ஃபோகிராஃபியோட அந்த ஐடியா. சீட் ஓகே. அப்ப ஆமா தான் சீட். ஆரம்பிக்குது. அப்பதான் ஓகே. ஆரம்பிக்குது. ஓகே. சோ அப்பனா லெஸ் ம். தென் எ இயர். ஆமா சூப்பர். லெஸ் தென் எ இயர். ஓகே. ஓகே. லெஸ் ஃபைன். தென் எ இயரா? மோர் தென் எ இயரா? சாரி. மோர் தென் எ மோர் இயர். தென் எ இயர். ஜஸ்ட் மோர் தென் எ ஜஸ்ட் இயர். மோர் சரி, தென் எ ஓகே. இயர். சாரி மேத்ஸ்ல கொஞ்சம் வீக். ஓகே சூப்பர். சோ அப்ப ஃபெப் 2024ல நீங்க ம். வந்து யூ ஆர் ஆல்மோஸ்ட் 70% டன் வித் யுவர் ரன்வே. ம். இப்போ இந்த ஐடியா வருது. சோ அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணீங்க? ஓகே. ஸோ ஐடியா வந்துச்சு. இங்க தான் வந்து நான் லேர்ன் பண்ணத வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ஒன் பை ஒன்னா சொல்றேன். த ஃபர்ஸ்ட் திங் அது என்ன அப்படின்னா, யூ ஷுட் கெட் யுவர் கஸ்டமர்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ஸோ ஓகே. கஸ்டமர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண பிறகு தான் கோடிங்கே எழுத ஆரம்பிக்கணும். ஓகே. இதுல ரொம்ப சாலிடா இருந்தேன். ஒரு ஆனா அது ஒரு மாரி வந்து ஆ. ஆப்போசிட் அட்வைஸா இருக்கே ப்ரோ. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு அப்புறம் தானே போய் இல்ல. கஸ்டமர்ஸ் சேருவாங்க. இல்ல. ஆக்சுவலா இது எல்லாருமே வந்து அப்படிதான் நெனப்பாங்க. ஓகே. நானுமே அப்படிதான் நெனச்சேன். நான் ஓகே. அஃப்கோர்ஸ் பில்ட் பண்ணேன். ப்ராடக்ட் வந்து பக்காவா பில்ட் பண்ணேன். லான்ச் பண்ணேன். இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நான் நெறைய ஆன்டர்பிரினர்ஸ்ட்ட இருந்து ஃபைண்ட் பண்ண லெசன்ஸ் எல்லாமே என்னன்னா இதுதான். ஸோ அவங்கட்ட நான் டிஸ்கஸ் பண்றப்போ, ஃபைண்ட் பண்ண லெசன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் AWSல இருக்க ஒரு மேனேஜர் கூட என்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபைண்ட் பண்ணணும். அவங்க பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ப்ராடக்ட்ட பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். யூ ஷுட் நாட் ரைட் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட் வித்தவுட் கெட்டிங் அ கஸ்டமர். சரி அப்ப எத ம். வச்சு கஸ்டமர்ட்ட இருந்து பேமெண்ட் வாங்குவீங்க? லைக் யூ ஹேவ் நோ ப்ராடக்ட் எஸ். அப்படினா? எஸ். ஸோ இங்க தான் என்ன இருக்குன்னா, என்ட்ட இப்போ ஐடியா மட்டும் தான் இருக்கு. ஓகே. என் ஐடியா மட்டும் தான் இருக்கு. இந்த ஐடியா பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னும் எனக்கு தெரியாது. பண்ணா ரெவென்யூ ஜெனரேட் ம். பண்ணுமா? அப்படின்னு தெரியாது. ஸோ நான் ஐடியாவ வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ ரெடிட் போனேன். ரெடிட்ல நெறைய கம்யூனிட்டீஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து நான் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி இந்த ஐடியா பண்ணலாமா? ஒர்த்தா இருக்குமா? 2024ல இந்த ஐடியா பண்ணா ஒர்த்தா இருக்குமா? நீங்க பர்ச்சேஸ் ம். பண்ணுவீங்களா? லைக் பிளாக் டூ இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் அதுல நெறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நெறைய பேர் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணேன், ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணேன். வித் த ஹெல்ப் ஓகே. ஆஃப் நோ கோட் பில்டர். ஓகே. ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் சிம்பிள் ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணேன். ஹீரோ செக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. ஐடியா மட்டும் பிட்ச் பண்ணேன். அதுல ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. ஜாயின் வெயிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஓகே. குடுத்துட்டேன். இப்போ என்ட்ட ஒரு லிங்க் இருக்கு. என்னோட ஐடியா வந்து பண்ண போறேன். வெயிட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த லிங்க்க வந்து என்னோட எல்லா போஸ்ட்லயுமே இன்சர்ட் ஓகே. பண்ணிட்டேன். ஸோ அந்த போஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாருமே என்னோட லிங்க்குள்ள வராங்க. வெயிட் லிஸ்ட்ல வந்து ஜாயின் ஜாயின் பண்றாங்க. பண்றாங்க. ஓகே. ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ் ஐ காட் அரவுண்ட் 1000 யூனிக் வாவ்! விசிட்டர்ஸ். ஓகே. 1000 விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே. அந்த 1000ல அரவுண்ட் 400 பீப்பிள் ஜாயின் மை சூப்பர். வெயிட் லிஸ்ட். சோ யூ ஹேவ் 400 இமெயில்ஸ். 400 இமெயில்ஸ் டெஃபினட்டா. ஸோ அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ம். வந்துருச்சு. ஸோ எப்படினாலும் நம்ம டூல் பண்ணா அந்த 400ல அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் கன்வெர்ட் ஆகலாம். ஆவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் கத்துக்கிட்ட லெசன் என்ன ம். அப்படின்னா, கஸ்டமரா இருக்கணும். அவன் பே ஆமா. பண்ணா தான் கஸ்டமர். ஆமா. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணேன், ஒரு பேமெண்ட் ப்ராசஸர்ல வந்து சைன் அப் பண்ணிட்டு,
ஒரு ஸ்டோர் யூஆர்எல் எடுத்துட்டேன். அந்த ஸ்டோர் ஓகே. யூஆர்எல் வச்சுக்கிட்டு, அந்த 400 பீப்பிள்ல ஒரு 10 பீப்பிள் மட்டும் ரீச் அவுட் பண்ணேன். ஓகே. பெர்சனலா இமெயில்ல ஓகே. ரீச் அவுட் பண்ணேன். எப்படி ரீச் அவுட் பண்ணேன்னா, இப்போ நீங்க வந்து ப்ரீ ஆர்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா, லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு தரேன். இன்ஸ்டெட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் யூ கேன் கோ வித் லைஃப் டைம் ம். அப்படின்னு சொல்லி, ஒன் டைம் மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க அதுக்கு? $100 $100 லைஃப் டைம் ஆக்சஸ். லைஃப் டைம் சூப்பர். ஆக்சஸ் குடுத்துட்டேன். ஓகே. 4 பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். $400. $400. ஓகே. ஸோ அப்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஓகே பண்ணிறலாம். குடுத்துட்டாங்க, பண்ணியே ஓகே. ஆகணும். பண்ணியே ஆகணும். பண்ணியே ஓகே. ஆகணும். ஸோ பண்ண முடியாட்டி அஃப்கோர்ஸ் நான் ரீஃபண்ட் ரீஃபண்ட் தான் பண்ண. பண்ணி ஆகணும். ஸோ குடுத்துட்டாங்க, பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு அந்த டைம் வந்து ஏஐ பத்தி எனக்கு நெறைய தெரியாது. லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன் ஏஐ ஓகே. பத்தி. ஏஐல என்னென்னலாம் இருக்கு, எல்எல்எம்ஸ்ல என்னென்ன உள்ளுக்குள்ள என்னென்ன டெக் ஸ்டாக் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எப்படி பண்ணலாம், அது எல்லாமே வந்து டீப்பா அந்த வித்தின் ஒரு 2 to 3 வீக்ஸ்ல வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் குயிக் லேர்னர் தான். ஓகே. டக்குனு ஆக்சுவலி ஓகே. அந்த 2 to 3 வீக்ஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படிலாம் கத்துக்கிட்டீங்க? இல்ல 2 என்ன to 3 வீக்ஸ் இல்ல, 2 to 3 டேஸ். 2 to 3 டேஸ். டேஸ். வாவ்! ஆமா. ஓகே. ராப்பிடா லேர்ன் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன் பண்ணீங்க? ஓகே. டக்குனு. 2 to 3 டேஸ்ல என்னலாம் பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் லேர்னிங் ப்ராசஸ்? ஓகே. அஃப்கோர்ஸ் எனக்கு பிளாக வந்து இன்ஃபோகிராஃபியா கன்வெர்ட் பண்ணணும். இத நான் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ChatGPTல ம். கேட்டேன். ஸோ இத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிட்டேன். இந்த ஐடியாவ வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் கன்டென்ட் இருக்கு. அந்த கன்டென்ட்ட எப்படி வந்து நம்ம இன்ஃபோகிராஃபியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அங்க எடுத்துட்டு போனேன். ஸோ அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஃபைண்ட் பண்ணேன். ஓகே, ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு டெம்ப்ளேட் இமேஜ் இருக்கு. அங்க வந்து நம்ம டெக்ஸ்ட்ட வந்து பேஸ்ட் பண்ணிரலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் கோடிங். அத வந்து ஃபைண்ட் பண்ணேன். பட் டெக்ஸ்ட்ட பிளேஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கு ரெலவென்ட்டா இருக்கிற ஐகான்ஸ், ம். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அது எல்லாமே வந்து எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லி அது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து நான் நெறைய லேர்ன் பண்ணேன். அங்க தான் ஏஐல வந்து டெக்ஸ்ட் எம்பெடிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. ஸோ வந்து இட் இஸ் லைக் அ செமான்டிக் சர்ச். ஓகே. நீங்க ஒரு வேர்ட் குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ரெலவென்ட்டா என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிக் பண்ணி வந்து குடுத்துரும். ஓகே. ஸோ ஒரு கீவேர்ட் இருக்குன்னா, அதுக்கு ரெலவென்ட்டா என்ன இமேஜஸ் எல்லாம் இருக்கோ அத வந்து எனக்கு பிக் பண்ணி குடுத்துரும். ஸோ என்ட்ட வந்து இப்போ ஒரு அரவுண்ட் ஒரு 3000 ஸ்டாக் இமேஜஸ் இருந்துச்சு. ஓப்பன் சோர்ஸ் ஓகே. இமேஜஸ் தான். ஓகே. ஓகே. சோ அது வந்து லைசென்ஸ்லாம் பிரச்சனை இல்ல. லைசென்ஸ்லாம் எனிஒன் கேன் பிரச்சனை யூஸ். இல்ல. எனிஒன் கேன் யூஸ் இட். ஸோ அந்த இமேஜஸ் நான் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் கேப்ஷன் பண்ணி வச்சிருந்தேன். எல்லா இமேஜையுமே வித் த ஓகே. ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஓகே. சின்ன ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஈச் இமேஜ் வந்து ஒரு லூப்ல ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இமேஜோட கேப்ஷன் என்னன்னு சொல்லி ஏஐ வந்து குடுத்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ட்ட வந்து அந்த எல்லா இமேஜஸோட கேப்ஷன் டேட்டா இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு வேர்ட் குடுக்குறாங்கன்னா, அதுக்கு ரெலவென்ட்டான இமேஜஸ் வரும். ம். அதுதான் ஓகே. கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் குடுக்குறீங்க. அந்த டாபிக்க வந்து இன்ஃபோகிராஃபிக்கு ஏத்த மாதிரி வந்து நான் எல்எல்எம்மா சம்மரைஸ் பண்ண சொல்லிருவேன். கன்வெர்ட் பண்ண சொல்லிருவேன். ஒரு சின்ன டாபிக்கா இருக்குன்னா, அது இன்ஃபோகிராஃபில எப்படி பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி அது கன்வெர்ட் பண்ணிரும். அந்த ஒவ்வொரு ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்க்கு ரெலவென்ட்டா என்ன இமேஜ் இருக்கோ, அத வந்து எனக்கு பிக் பண்ணிட்டு வந்துரும் ஓகே. டேட்டாபேஸ்ல இருந்து. ஓகே. ஸோ அதுதான். சோ இப்ப டெக்ஸ்ட் வந்துரும். ம். அதுக்கப்புறம் ஐகான்ஸ் வந்துரும். அது எப்படி ம். கரெக்ட்டா அந்த டெக்ஸ்ட்க்கு பக்கத்துல இல்லனா அந்த ஒரு ஏஸ்தெட்டிக்கா வர்றதுக்கு லைக் ஹவ் டு யூ டிசைட்? எஸ். ஆர் ஹவ் டஸ் ஏஐ டிசைட்? எஸ். அது ஆக்சுவலா வந்து ஏஐ டிசைட் பண்ணல. அங்க வந்து நான் நீங்க தான் தான் கோட் டிசைட் பண்ணேன். பண்றீங்க. அது வந்து ஓகே. டெம்ப்ளேட். இட் இஸ் அ டெம்ப்ளேட். இட் ஹாஸ் அ ஓகே. டேட்டா. ஓகே. எந்த ஓகே. பொசிஷன்ல எங்க நம்ம டெம்ப்ளேட்ட பேஸ்ட் பண்ணணும் ஓகே. அப்படின்ற விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அந்த டெக்ஸ்ட் ஓகே. வந்து போல்டா இருக்கணுமா, ஃபாண்டோட சைஸ் என்ன, ஃபாண்டோட ஃபேமிலி என்ன, எல்லாமே எவ்ரிதிங் ஐ ஹேவ் ஹார்ட் கோடட் இட். சோ அப்பனா ம். வந்து தேர் இஸ் லைக் டிஃபரண்ட் செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் ம். தட் ஹஸ் த ரைட் டெக்ஸ்ட் அண்ட் ரைட் ஆமா. ஐகான்ஸ். எக்ஸாக்ட்டா. சூப்பர். ஓகே. நான் இப்போ ஒரு வில்லங்கமான கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே, இப்போ யாராவது வந்து இந்த ஐடியா கேட்டு நானும் பில்ட் பண்றேன் அப்படின்னு பில்ட் பண்ணிட்டாங்கன்னா? நீங்க லேட் ப்ரோ. ஆல்ரெடி நெறைய பேர் வந்து என்ட்ட ட்விட்டர்ல கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஒரு ஒரு அனதர் பாட்காஸ்ட்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இதுல ம். நெறைய ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் ம். சொல்ட்டாரு. அத பார்த்துட்டு என்னைய சர்ச் பண்ணி வந்து, ம். ப்ரோ நீங்க இவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க. நானும் இதே தான் பண்றேன். எப்படி பண்ணணும் சொல்லுங்க. ஓகே. இது கேட்டாங்க. அங்க நான் என்ன டிஃபரன்ஸ்? லைக் வை டு யூ ம். திங்க் தட் இப்போ இத வந்து ஏற்கனவே பண்ணவங்களும் சரி, ம். இதுக்கப்புறம் இந்த ஐடியா எடுத்து பண்றவங்களும் ம். வாட் மேக்ஸ் யூ டிஃபரண்ட்? நான் ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கேன். ஓகே. அவ்வளோதான். ஓகே. சோ யூ சேயிங் தட் அந்த ம். ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்து ம். கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா, இன்னொரு சிமிலர் ப்ராடக்ட் இருக்கு. ம்ஹ்ம். எக்ஸாக்ட்டா என்னோட டூலோட க்ளோன் மாதிரி அப்படியே இருக்கும். ம். ஸோ இட் இஸ் பில்ட் பை அ மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி. ஓகே. ஒருத்தவர் வந்து சைட் ஹசில் மாதிரி ஓகே. பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே. எக்ஸாக்ட்டா என்னோட டிக்டோ மாதிரி இருக்கும். ஓகே. அவர் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணல. ஓகே. பட் நீட்டா இருக்கும். யூஐ எல்லாமே கிளீனா இருக்கும், நீட்டா ஓகே. இருக்கும். பட் நான் முன்னாடி வந்துட்டேன். அதனால எனக்கு அந்த அட்வான்டேஜ் ஓகே. இருக்கு. சோ இத பத்தி உங்க தாட் ம். என்ன? இப்போ நம்ம வந்து பிகாஸ் தேங்க்ஸ் டு ஏஐ கோடிங் ம். எனிஒன் கேன் பில்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஈஸியாவும் ஆயிடுச்சு. சோ ஒரே ஐடியாவ நெறைய பேரால பில்ட் பண்ண முடியும். பட் லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து ஒரு ஐடியா பில்ட் பண்ணிட்டீங்க. ம். இப்போ இதையே நானும் பில்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ம். எத்திக்கலி டு யூ திங்க் இட்ஸ் ரைட்? ஆ ஆக்சுவலா இத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா,
நான் வந்து ஒருத்தவங்கள பார்த்துட்டு அப்படியே நான் காப்பி பண்றேன். எக்ஸாக்ட்டா அப்படியே காப்பி பண்றேன்றது எத்திக்கலி நாட் ஓகே. ரைட். ஓகே. பட் ஐடியா வந்து எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா, பண்ணலான்னு நான் யோசிக்கிறப்போ நான் ஆன்லைன்ல சர்ச் பண்றேன்னா, ம்ஹ்ம். அது மாரி எக்ஸிஸ்டிங்கா 100 டூல்ஸ் இருக்கும். இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஓகே. இருக்கும். பட் அத விட கொஞ்சம் டிஃபர் ஆகுது. என்னால அத ம். விட பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஓகே. ட்ரை பண்ணலாம். பிகாஸ் தேர் இஸ் இனஃப் ஸ்பேஸ். நம்மளுக்கு ஓகே. வந்து ஸ்பேஸ் இருக்கு. பண்ணலாம். கண்டிப்பா ஓகே. வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும். இப்ப நான் சொன்னேன் ஒருத்தவங்க பண்றாங்கன்னு, கண்டிப்பா அவராலயும் ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். நான் இல்ல அப்படின்னு சொல்லல. எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்கு. பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த லைக் மைக்ரோசாஸோட பியூட்டி என்னன்னா, நம்ம பெரிய கம்பெனி மாரி வந்து வி டோன்ட் ஹேவ் டூ கோ ஆஃப்டர் 1 பில்லியன், 2 பில்லியன். நமக்கு வந்து லைக் அந்த ஒரு சின்ன மார்க்கெட்ட இஃப் யூ ஆர் கேப்சர்ட் ஆல்சோ லைக் வில் பி ரியலி ஹேப்பி. கண்டிப்பா, கண்டிப்பா. எக்ஸாக்ட்டா. சூப்பர். ஸோ, இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம்? நம்ம வந்து $400 ஓகே வெயிட் லிஸ்ட் அண்ட் தென் உங்களுக்கு வந்து நீங்க ChatGPT கேட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. இந்த மாரி வந்து ஓகே இந்த மாரி பண்ணலான்ட்டு. ஆக்சுவலி அந்த பில்டிங் ப்ராசஸ்ல ஐ வான்ட் கோ டீப்பர். லைக் நீங்க சொன்ன மாரி ஏஐ கோடிங் லைக் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். அதுல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு குயிக் லேர்னர். ஸோ அந்த டைம் எப்படி இருந்துச்சு? அது வந்து நம்ம ஒரு ஒரு ஐடியா இருக்கு. அத சாஃப்ட்வேரா மாத்தணும். ஆனா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ வாட் வாஸ் தட் ப்ராசஸ் லைக்? ஓகே. ஸோ ஆக்சுவலா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இதுக்கு ஓகே. முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பில்ட் ஆமா. பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் பில்ட் ஓகே பில்ட் பண்ணியிருந்தேன். பண்ணது. ஸோ ஓகே. அதனால வந்து எப்படி இருக்கணும்? ஓகே. ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? பேக் எண்ட்னா என்ன? டிபினா என்ன? ஓகே. சரி அப்பனா வந்து ம். நான் டைம் டிராவல் பண்ணி நம்ம அங்க போயிருவோம். ஸோ ஓகே. அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாஃப்ட்வேர் ம். பில்ட் பண்றப்போ, ம். உங்களுக்கு என்னலாம் ஹர்டில்ஸ் இருந்துச்சு? அண்ட் ஹவ் டிட் யூ லேர்ன்? ஹவ் டிட் யூ ஓவர்கம் தட்? ஓகே. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த டைம் வந்து ChatGPT இல்ல. ஆமா. 2022ல வந்து இல்ல. ஆ ஸோ அந்த டைம் வந்து நான் ஆன்லைன்ல நெறைய ரிசோர்ஸஸ் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஓகே. லைக் medium.com, dev.to இது ஓகே. எல்லாமே ரெஃபர் நீங்க இந்த பண்ணுவேன். கோர்ஸ்லாம் வாங்கல, இந்த வீடியோலாம் பார்க்கல, அந்த மாரி இல்ல பண்ணல. வீடியோலாம் பார்க்கல. பட் வீடியோலாம் பார்க்கல. YouTubeல வந்து ஒவ்வொரு டியூட்டோரியல்ஸ் பார்ப்பேன். ஓகே. ரியாக்ட்னா என்ன? இந்த என்னென்னலாம் 9 ஹவர் இருக்கு? டியூட்டோரியல்லாம் இருக்குமே YouTubeல ஆ அதெல்லாம் பார்த்ததில்ல. கிராஷ் கோர்ஸ் வந்து 9 ஹவர்ஸ் பார்க்க மாட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் பார்ப்பேன். ஓகே, ஓகே. அந்த மாரி ஸோ பார்ப்பேன். உங்களுக்கு வந்து இப்போ லைக் ஒரு நான் டெக் பெர்சன் ஆர் ஓகே ம். அது வந்து பெருசா நான் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணதில்ல அப்டின்னா, வாட் வுட் யூ ரெக்கமெண்ட்? அண்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவங்களுக்கு கோடிங் கத்துக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ? இப்ப கோடிங் கத்துக்கிறணும் அப்டின்னா. ஸோ எது கத்துக்கணும்னு கேட்பீங்களா? கண்டிப்பா ப்ரோ. அதான் நானும் யோசிக்கிறேன். பிகாஸ் ஓகே, எல்லாருமே கோட் பண்றாங்க. நீங்களே ஓகே. வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட யூடியூப் வீடியோஸ்ல காமிச்சிருக்கீங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் கோடிங் வந்து நெசசரி தான். ஒரு சில இடங்கள்ல வந்து ஏன் நெசசரி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம கோடிங் லேர்ன் பண்றனால. ஓகே. ஓகே இப்படி பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா ஏஐ வந்து அதோட சஜஷன் தான் நம்மளுக்கு சொல்லும். ஆமா. பட் அத விட நம்மளுக்கு பெட்டரா வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓகே, சில கேஸஸ்ல வந்து நம்மளுக்கு பெட்டரா தெரிஞ்சிருக்கும். ஸோ அத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே. பண்ணலாம். கோடிங் நெசசரி தான் பண்ணலாம். இல்ல ம். எனக்குமே அதே தாட் ப்ராசஸ் தான். ஏன்னா ம். நானும் ஐ பீன் ட்ரையிங் டூ லேர்ன் ஹவ் டூ கோட். ம். ஏன்னா பண்ண முடியாதுன்றது இல்ல. நீங்க அந்த ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ற அந்த மசில் இருந்துச்சுன்னா, நீங்க யோசிக்கிற விதமே உங்க உங்க கேஸ்லயே பிகாஸ் யூ ம். ஸ்பெண்ட் த டைம் பில்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் 1 1/2 இயர்ஸ் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு என்ன கேட்கணுன்ற முதற்கொண்டு தெரியும். ம். இப்போ வந்து எனக்கு இப்போ உங்க மைண்ட்ல ஆல்ரெடி அந்த ஃப்ரேம் ஒர்க் பில்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா. இன்ஃபோகிராஃபி ப்ராடக்ட்ல எனக்கு இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு. ம். சூப்பர். ஸோ அகைன் டைம் டிராவலிங் பேக் டூ த ஃபியூச்சர். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே. நீங்க வந்து அந்த வெர்ஷன் ரெடி ஆன உடனே லைக் வாட் டிட் யூ டு? டிட் யூ கோ பேக் டு த வெயிட்லெஸ் கஸ்டமர்ஸ் ஹூ ஆல்ரெடி பெய்ட் யூ? அவங்க அவங்க என்ன சொன்னாங்க? ஸோ வெயிட் லிஸ்ட்ல இருந்தாங்க. நான் இல்ல அந்த 4 பீப்பிள் ஹூ பெய்ட் $100. பெய்டு. ஜஸ்ட் தேங்க் யூ மட்டும் சொல்ட்டேன். ஓகே, ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. வித்தின் 2 வீக்ஸ் நான் லான்ச் பண்ணிருவேன். அது சூப்பர். மட்டும் சொல்ட்டேன். 2 வீக்ஸ் எப்படி கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க? 2 வீக்ஸ்ல பண்ண முடியும் அப்படின்ட்டு. பண்ணி ஆகணும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே. அவ்வளோதான். பண்ணி இல்ல ஆகணும் 2 நீங்க வீக்ஸ்ல. ம். சொல்லிருக்கலாம்ல. ம். இட் மே லைக் ஐ டேக் வில் சம் டேக் a டைம். month, I will take 2 months என்னன்னா சொல்லிருக்கலாம்ல. why 2 வீக்ஸ்? இல்ல ஆக்சுவலா இது வந்து என்னோட செகண்ட் லேர்னிங். அது என்னன்னா, ஆ இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் மைக்ரோசாஸ் டூல் பில்ட் ம். பண்றீங்க. அந்த டூல் வந்து 3 வீக்ஸ்க்குள்ள ரெவென்யூ ஜெனரேட் பண்ணல அப்படின்னா, நீங்க அத ஷட் டவுன் பண்ணிறணும். ஓகே, அடுத்த டூலுக்கு போயிறணும். ஓகே. ஸோ இதனால நான் என்ன பண்ணேன், 2 வீக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஓகே 2 வீக்ஸ்ல வந்து நம்ம குடுத்துறலாம் அப்படின்னு ம்ஹ்ம். சொல்லி அத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 3 வீக்ஸ்க்குள்ள எம்விபியோட லான்ச் பண்ணிறணும். ஓகே, கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஐடியாலஜி. ஓகே. ஆக்சுவலி ம். MVP வெரி இன்ட்ரஸ்டிங் டெர்ம். ம். உங்களோட உங்களோட கருத்து என்ன அந்த MVPன்ற கான்செப்ட் வச்சு? ஸோ எம்பிபில வந்து ஒரு கோர் ஃபியூச்சர் மட்டும் தான் இருக்கணும். ஓகே. நெறைய ஆக்சுவலி அகைன் கோர் ஃபீச்சர்னா ஏன்னா இந்த ம். இந்த இடத்துல தான் நெறைய பேருக்கு வந்து ம். அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். நான் நான் ஒரு மாரி நெனச்சிருப்பேன். ஸோ உங்களோட வெர்ஷன் ஆஃப் த கோர் ஃபீச்சர் அப்டின்னா என்ன? கோர் ஃபியூச்சர் அப்படின்னா, சிம்பிள். என்னோட டேக்லைன்ல சொல்லியிருப்பேன். பிளாக் டூ இன்ஃபோகிராஃபின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, சிம்பிளா அது மட்டும் எனக்கு இருந்தாலே போதும். அதுல வந்து ஓகே, கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், பிராண்டிங் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்க தேவையில்ல. சேவிங் ஆப்ஷன்ஸ் ஓகே, எதுவுமே இருக்க தேவையில்ல. சிம்பிள். ஒரு ஃபீல்ட் இருக்கணும். அந்த ஃபீல்டுல நான் என்னோட பிளாக் URL குடுக்குறேன் அப்படின்னா, அது இன்ஃபோகிராஃபிக்ஸா கன்வெர்ட் ஆக போகுது. ஓகே. அவ்வளோதான். சிம்பிள். ஒரே ஒரு கோர் ஃபீச்சர். அதுதான்.
ஓகே. ஸோ ம். கோர் ஃபீச்சர்ன்றது நம்ம என்ன ஐடியா நம்ம சொல்றோமோ, அந்த ம். ஐடியாவ சால்வ் பண்ணா போதும். அது அத பண்ணா தாண்டி போதும். எதுவுமே எக்ஸாக்ட்டா. பெருசா பண்ண வேணாம். அத சுத்தி தான் உங்க ப்ராடக்ட்டே பில்ட் ஆக போகுது. ஓகே. அதுதான். அண்ட் இது வந்து உங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பண்ணப்போ, உங்களுக்கு இந்த இந்த கான்செப்ட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லைக் அங்க பண்ணதுக்கும், இங்க பண்ணதுக்கும் நீங்க உங்க பிஹேவியர்ல என்ன சேஞ்ச் ஆச்சு? என் பிஹேவியர்ல என்ன சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த லேர்னிங்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும் ஓகே, அப்படின்ற ஃபர்ஸ்ட் திங் வந்து எடுத்துட்டு வந்தேன். ஓகே. செகண்ட் என்னன்னா, மினிமமா இருக்கணும். ஆ. ரொம்ப மினிமமா இருக்கணும் அப்படின்ற ஓகே. ஒரு விஷயம். இன்னும் எம்பிபில இன்னும் 2, 3 விஷயம் இருக்கு. ம்ஹ்ம். ஓவர் இன்ஜினியர் பண்ணிறக்கூடாது. ஸோ இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லாயிருக்கும், இப்படி இருந்தா ம்ஹ்ம். நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணிறவே கூடாது. ஸோ எம்பிபில பக்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா வந்து இருக்கலாம். பக்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சின்ன சின்ன பக்ஸ் இருக்கலாம். ம். ரொம்ப பிளண்டரா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பக்ஸ் இருக்கலாம். அத ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணணும் வெயிட் பண்ணவே கூடாது. லான்ச் பண்ணா ஓகே, பயப்படவே கூடாது. ஓகே. அது ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த ம். லான்ச்ன்றதே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. லான்ச்னா என்ன? நம்ம வந்து ம். வெப்சைட் லைவ் எடுத்துட்டு போறதா? இல்லனா வந்து சோசியல் மீடியா லைக் வாட் இஸ் லான்ச் அக்கார்டிங் டூ யூ? லான்ச் அப்படின்னா, பப்ளிக்கா நம்ம வந்து கன்வே பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Redditல நான் ஒரு டூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது கூட லான்ச் லான்ச் தான். தான். ஓகே. லான்ச் தான். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் ஹண்ட். இட் இஸ் எ ம். மார்க்கெட் பிளேஸ். ம்ஹ்ம். ஸோ அங்க நான் வந்து ஒரு டூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுமே அது லான்ச் லான்ச் தான். தான். Twitterல ஓகே. நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு ஒரு டூல வந்து ரிவீல் பண்றேன் அப்படின்னா, அதுவுமே ஒரு லான்ச் தான். சோ அது ஒரு ம். ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து நான் அந்த டூல் பண்ணியிருக்கேன்னு பண்ணியிருக்கேன். சொல்றதே லான்ச் சொல்றதே தான். லான்ச் தான். நம்ம ம். ரொம்ப அதுக்காக பெருசா பிளான் பண்ணி, ஒரு எதுவுமே இல்ல. வீடியோலாம் பண்ணி, இல்ல. அது மாரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாரிலாம் பண்ண இல்ல. வேணாம். அப்படி பண்ணுவாங்க. நெறைய கம்பெனிஸ் வந்து அப்படி பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டருக்கு வந்து அது நாட் நெசசரி. அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணணும் அப்படின்ற நெசசரி இல்ல. ஸோ ஓகே. சிம்பிளாவே பண்ணலாம். சூப்பர். ஓகே. ம். அகைன் கோயிங் பேக் ஸ்லைட்லி சோ இப்போ இந்த ம். பிளாக் டூ இன்ஃபோகிராஃபின்னு பண்றப்போ, இத யாருக்காக பண்றோம் அப்டின்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சா உங்களுக்கு? இருந்துச்சு. ஓகே. இருந்துச்சு. யாருக்காக பண்றோம்? மார்க்கெட்டர்ஸ்க்காக பண்ணேன். மார்க்கெட்டர்ஸ்க்காக. ஓகே. ஆமா. சோ இது வந்து அது இந்த இந்த ப்ராடக்ட் பண்ணா மார்க்கெட்டர்ஸ் வாங்குவாங்க அப்டின்றது வந்து எப்படி அந்த இடத்துக்கு அரைவ் ஆனீங்க? ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் பண்ணா மார்க்கெட்டர்ஸ் வாங்குவாங்க அப்படின்றது எங்க எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ப்ரீ ஆர்டர்ஸ்ல தான் தெரிஞ்சுச்சு. ப்ரீ ஓகே, ஆர்டர்ஸ்ல நான் அந்த கம்யூனிட்டீஸ்ல ரீச் அவுட் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு பண்ணலாம். நான் வந்து மார்க்கெட் பண்ணேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஓகே. சொல்லி நான் ரீச் அவுட் சோ பண்ணேன். நீங்க அப்டிதான் சொன்னீங்க. அதாவது ஆமா. நான் ஒரு ஐடியா சொல்றதுக்கு எனக்கு இன்ஃபோகிராஃபிக் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அத ஆமா. நான் ஒரு ப்ராடக்ட்டா ப்ராடக்ட்டா பண்ண பண்ணியிருக்கேன். போறேன். ஓகே. பண்ண போறேன். எக்ஸாக்ட்டா. ஆமா. பண்ண போறேன். ஓகே, அது ஓகே, சொன்னேன். ஸோ அங்கருந்து எனக்கு ப்ரீ ஆர்டர் வந்துச்சு. ஸோ ஓகே. வேலிடேட் அது ஒரு பண்ணியாச்சு. வேலிடேட்ஸ். சோ அது அந்த ம். வேலிடேஷன் த்ரூ மனி. அதுதான் ம். உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ரியல் வேலிடேஷன். எக்ஸாக்ட்டா. அதேதான். ஓகே. ம். இல்லன்னா வந்து மத்த எல்லாருமே வாங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து கடைசில வாங்காட்டி நான் அந்த ஸ்பெண்ட் பண்ண 2 வீக்ஸ் வந்து எனக்கு வேஸ்ட் ஆயிரும். கரெக்ட். சூப்பர். ஓகே. சோ இப்போ 2 ம். வீக்ஸ் வந்தாச்சு. நீங்க வந்து $400 அந்த அந்த ப்ராமிஸ் நீங்க வந்து கீப் அப் பண்ணிட்டீங்க. சோ உங்களுக்கு டெலிவர் பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்க. அவங்களோட டெலிவர் ஃபீட்பேக் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு? ஸோ ஓகே குட். நல்லா ஓகே. இருந்துச்சு. யூஸ் அவ்வளோதான். பண்ணாங்க. யூஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு ஓகே. அவ்வளோதான். ஸோ சோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம 4 கஸ்டமர்ஸ் வாங்கியாச்சு. ஓகே. அண்ட் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ 400 ம். பீப்பிள் வெயிட் லிஸ்ட்ல இருக்காங்க. ம். லைக் வாட் வாஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்ன பண்ணீங்க? ஓகே. ஸோ 400 பீப்பிள்க்கு வந்து நான் ரீச் அவுட் பண்ணேன் ஓகே. இமெயில்ல. இமெயில்ல வந்து ரீச் அவுட் பண்ணேன். லைக் லான்ச் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ம். அப்படின்னு சொல்லி ரீச் அவுட் பண்ண எல்லாருக்குமே. ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஆனா அதிலிருந்து உங்களுக்கு கன்வர்ஷன் இருந்துச்சு. மக்கள் வாங்குனாங்க. ஆ வாங்குனாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த டைம்லைன் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஐடியா டூ எம்பிபி வரைக்கும் அரவுண்ட் 2 வீக்ஸ் தான். ம்ஹ்ம். ஃபெப் லாஸ்ட்ல வந்து நான் ஐடியாவ கேட்க ஆரம்பிச்சேன். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே நான் பில்ட் பண்ணிட்டேன். ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ம். நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் வீக் வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ பண்ணிட்டேன். ஸோ எம்பிபி இருக்கு. ம்ஹ்ம். மினிமம் ஃபியூச்சர் எதுவுமே ம். இல்ல. வேற எதுவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு எம்பிபி வந்து என் கையில இருக்கு. ரொம்ப நெறைய டெம்ப்ளேட்ஸ் இல்ல, ஓகே. டிசைனிங் ஆப்ஷன்ஸ் இல்ல, கஸ்டமைசேஷன் எதுவுமே எதுவுமே இல்ல. இல்ல. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் என்ன வேணும்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்க இருந்து நான் என்னோட ரோட் மேப்ப வந்து க்ரோ பண்ணிட்டே போவேன். ஏன் இப்போ ம். உங்களுக்கே நெறைய ஐடியா இருக்கும்ல. நெறைய நீங்களே ஐடியா பண்ணலாமே. நெறைய ஐடியா இருக்கும். அந்த இனிஷியலா இருக்கிற எல்லா ஐடியாவுமே நான் என்னோட ஃபீச்சர் ரிக்வெஸ்ட் டூல்ல வந்து பப்ளிக்கா போட்டுருவேன். ரோட் மேப்ல வந்து நான் போட்டு வச்சுருவேன். ஓகே. இல்ல ஏன் ம். வந்து இப்போ உங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு ஐடியா ம். இருக்கு. நீங்க ஏன் வந்து கஸ்டமர் சொல்றத பில்ட் பண்ணணும்? உங்களுக்கு தோன்றத பில்ட் பண்ணலாம்ல? இல்ல. அது பண்ணக்கூடாது. ஏன்னா, ஏன்? ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இது இது ஒன் ஆஃப் த ரூல் தான். இது ஒரு முக்கியமான ரூல் ஓகே. தான். நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம். ம்ஹ்ம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள நம்ம எப்பயுமே வந்து ப்ராடக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம எக்ஸாக்ட்டா பண்ணணும். ஸோ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் டூல்ல வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நெனச்சு நான் நெறைய விஷயம் பில்ட் பண்ணிட்டேன். ஓகே. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. பட் கஸ்டமருக்கு ஆக்சுவல் நீடே வேற. ஸோ ம். அவனோட நீட நான் பில்ட் பண்ணணும். ஸோ அவன் தான் எனக்கு பே பண்ண போறான். ம்ஹ்ம். கஸ்டமர் இஸ் த கிங். ஸோ அவன் எனக்கு பே பண்ண போறான். ஸோ அவனுக்கு என்ன தேவை? அத நான் பில்ட் பண்ணாலே எனக்கு போதுமானது. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே. சோ அத எப்படி ம். கண்டுபிடிப்பீங்க? இப்போ வந்து ம். லைக் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம இன்டர்நெட்ல பிசினஸ் பண்றோம். விச் மீன்ஸ் தட் நம்ம யாரையும் மீட் பண்ண மாட்டோம். நமக்கு நெறைய அந்த கேள்வி கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ வாட் டிட் யூ டூ லைக் டூ ஃபைண்ட் அவுட் வாட் தே நீட்? ஓகே. ஸோ சைன் அப் பண்ண யூசர்ஸ்க்கு வந்து ஃபாலோ அப் மெயில் அனுப்பிருவேன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டடா ஃபாலோ அப் மெயில் போயிரும். ஓகே. ஸோ எந்த ஃபியூச்சர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்? ஓகே. என்ன பண்ணலாம்?
அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ அப் மெயில் போயிடும். ஸோ அது மூலமா 1, 2 ஃபீச்சர் ரெக்வெஸ்ட் வரும். ஓகே. ஸோ அது மூலமா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். ம்ஹ்ம். MVP லான்ச் பண்ணிட்டேன். இருந்துச்சு. 4 கஸ்டமர் இருந்தாங்க. அதோட வந்து அவ்வளோதான். விச் மீன்ஸ் நான் அதுக்கப்புறம் இன்ஃபோகிராஃபிய ஆக்டிவா டெவலப்பும் பண்ணல, மார்க்கெட்டும் பண்ணல. ஓகே. ரெடிட்ல வந்து நான் அன்னைக்கு போஸ்ட் பண்ணது மட்டும் தான். அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் எதுவும் போஸ்ட் பண்ணல. ஓகே. வேற எங்கேயுமே அத பத்தி பேசல. ஓகே. என்னோட லேண்டிங் பேஜ்ல கூட நான் வந்து SEO ஆப்டிமைஸ் பண்ணல. ஓகே. எதுவுமே பண்ணல. இப்போ வரைக்குமே என் லேண்டிங் பேஜ் ஆப்டிமைஸ்டா இருக்காது. ஓகே. SEO வந்து ஆப்டிமைஸ்டா இருக்காது. ஓகே. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஏன் அது ஏன்? ஏன் விட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த டைம் வந்து AI பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டேன். ஸோ AIல இவ்வளோ இருக்கா, இவ்வளோ இருக்கான்னு சொல்லி அதுல ஒரு ஃப்ளோல அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டேன். ஸோ ஓகே. 3rd டூல். ஓகே. செகண்ட் டூல கம்ப்ளீட் பண்ணாமே, தேர்ட் இது டூல். ஒரு MVP மட்டும் பண்ணிட்டு 3rd ஓகே. டூல் போவோம் அப்படின்னு சொல்லி, இங்க தான் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. ஓகே. ஏன் நமக்கு பிடிச்சத பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்களா? ஓகே. ஸோ எனக்கு அந்த டூல் பிடிச்சிச்சு. ஓகே. 3rd ஒரு டூல் பண்ண போறது. ஓகே. இட் இஸ் லைக் AI ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ எனக்கு ஓகே. கீழ ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. நைஸ். ஸோ அவங்க 24/7 வந்து எனக்கு ஒர்க் பண்ண போறாங்க. ம். என்னால ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ண முடியும். பட் என்னால மார்க்கெட் பண்ண முடியல. ஸோ இதான் என்னோட ப்ராடக்ட்டோட ம். URLன்னு குடுத்தேன்னா, அவங்க சோசியல் மீடியால போய் ஒரு ம். போஸ்ட் போட போறாங்க. கமெண்ட்ஸ் வந்தா அத ரிப்ளை பண்ண போறாங்க. இது மாதிரி எல்லா ஃபாலோ அப்பும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 24/7 AI ஒர்க் ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்கு. அவங்க ஓகே. ஆட்டோமேட்டடா, அட்டானமஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க. ஓகே. இத தான் வந்து நான் வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஓகே. ஜூன் கன்டினியூஸா வந்து லேர்ன் சோ பண்ணி அந்த டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இன்ஃபோகிராஃபிக் டச்சே பண்ணல. டச்சே பண்ணல. ஓ MVPயோட வாவ்! அப்படியே ஓகே. MVPயோட அப்படியே சோ அப்ப விட்டாச்சு. நீங்க போட்ட எஃபோர்ட் வந்து அந்த 2 ம். வீக்ஸ் 2 அந்த வீக்ஸ் 2 வீக்ஸ் அந்த ரெடிட் போஸ்ட் அவ்வளவுதான். அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான். ஓகே. இன்ட்ரஸ்டிங். முடிஞ்சுச்சு. பட் இன்ஃபோகிராஃபில நான் ஃபர்தரா எஃபோர்ட்ஸ் போடாதனால ம்ஹ்ம். எனக்கு வந்து ம்ஹ்ம். டிராஃபிக் வரல. என்னோட மந்த்லி வந்து 1 ஆர் 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். ஸோ இனிஷியலா அது வந்து எங்க இருந்து வரும்? சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் MVP பண்ணி வச்சிருந்தேன். ஆமா. சம் ஓ ரெக்கரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆ மாரி வரும். ஓகே. இல்ல, ஓகே. ரெக்கரிங் இல்ல. புது சப்ஸ்கிரிப்ஷன். புது அதான் எங்க சப்ஸ்கிரிப்ஷன் எங்க வரும். இருந்து வரும்? நீங்க இல்ல எதுவும் பண்ணலனா? ரெடிட்ல இனிஷியலா போஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல. ஓகே. அது அன்னைக்கு மட்டும் தான் ரீச் ஆகும் அப்படின்னு இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ஓகே. கொஞ்சமா டைனமிக்கா டிராஃபிக் வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஓகே. வந்துகிட்டே ஓகே. இருக்கும். ஸோ ஓகே. அது ஓகே. மூலமா ஒரு சில இடங்கள்ல வந்திருக்கு. ஸோ சோ அவங்களே வருவாங்க, பார்த்துட்டு ம். they won't even talk to you. ம். அவங்களே பே பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆமா. ஆரம்பிச்சுருவாங்க. ப்ராடக்ட் லெட் குரோத். ஓகே. ஸோ நான் ஓகே. வந்து அங்க போய் என்னோட டிபெண்டன்சி இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஸோ அவங்க பார்ப்பாங்க. நல்லா இருக்கா? ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. தென் பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ உங்க ப்ராடக்ட்ல வந்து பே பண்ணாம யூஸ் பண்ண முடியும். யூஸ் அவங்க பண்ண முடியும். யூஸ் பண்ண முடியும். சோ அத பார்த்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட் புடிச்சிருந்தா they will pay and use. எஸ் எக்ஸாக்ட்டா. சூப்பர். ஓகே. சோ அப்ப ம். அது எதுவுமே பண்ணலனாலும் ஜஸ்ட் பை 2 வீக்ஸ் ஆஃப் பில்டிங் அண்ட் a few like one Reddit post எஸ். ஆட்டோமேட்டிக்கா ஒன் வந்து ரெடிட் போஸ்ட் பட் இன் மல்டிபிள் கம்யூனிட்டீஸ். ஓகே ஃபைன். சோ மல்டிபிள் Reddit post ஓகே. பட் லிட்டரலி ஒரு 2 வீக்ஸ் பிளஸ் few days of work ஓகே. நீங்க எதுவுமே பண்ணலனாலும் அது வந்து each month it was giving something. எஸ் எக்ஸாக்ட்டா. சூப்பர். ஓகே. மந்த்லி வந்து ஒரு 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். விச் இஸ் அரவுண்ட் $20. ஓகே. ஸோ மந்த்லி வரும். எனக்கு அது வந்து எனக்கு பெருசா தெரியல. ஓகே. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் $400 வந்ததும் எனக்கு என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 0 to 1 நான் லெவல் 1க்கு வந்துட்டேன். 1ன்ற ஓகே. பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஓகே. ஸோ இருக்கறதுலே ஹார்டஸ்டான பொசிஷனை நான் தாண்டிட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இல்ல. ஃபைன். ஸோ அதனால வந்து நான் பயப்படாம இருந்தேன். அந்த டைம் வந்து ம்ஹ்ம். ஓகே அவ்வளோதான்டா. இனிமே பார்த்துக்கலாம். இனிமே எப்படினாலும் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 3rd டூல் பண்ண ஆரம்பிச்சேன். என்னால பண்ண முடிஞ்சுச்சு. ம்ஹ்ம். நல்லா பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஒரு முக்கியமான சேலஞ்ச் வந்து அந்த டைம் இருந்துச்சு. ஸோ ம்ஹ்ம். அந்த டைம் வந்து நான் GPT-4 யூஸ் பண்ணேன். ஓகே. அந்த டைம் வந்து 4 டர்போ ம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் வரல. அதர் LLM மாடல்ஸ் வந்து இல்ல. ஸோ 4 வந்து காஸ்ட்லியா இருந்துச்சு. ஓகே. ரொம்ப காஸ்ட்லியா ஓகே. இருந்துச்சு. ஓகே. லைக் 1 மில்லியன் இன்புட் டோக்கன்ஸ் இஸ் அரவுண்ட் $15 அண்ட் ஓகே. 1 மில்லியன் அவுட்புட் டோக்கன்ஸ் இஸ் $30. ஓகே. ஸோ நான் ஒரு சைன் அப் பண்றேன் அப்படின்னா இனிஷியலா ஒரு ரிசர்ச் நடக்கணும். ஆமா. அந்த ஆமா. ரிசர்ச்சிங் ஃபேஸ்லயே வந்து எனக்கு $6 போயிருது. ஓகே. ஸோ எனக்கு 1000 யூசர்ஸ் வந்து சைன் அப் பண்ணாங்கன்னா ஓகே. முடிஞ்சுச்சு. ஓகே. முடிஞ்சுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன், ஓகே நம்ம வந்து ரொம்ப ஹெடா இருக்கோம். ஸோ ஓகே. இதை வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். எப்படியும் LLM வந்து எஃபிஷியன்ட் ஆகும், காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ அந்த ஓகே. டைம் வந்து நம்ம திருப்பி இதை எடுத்து விடலாம் ஓகே. இது அப்படின்னு வந்து சொல்லி அரவுண்ட் அக்டோபர், செப்டம்பர், இல்ல அக்டோபர், ஜூன் வரைக்கும், ஜூன் வரைக்கும். மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும். ஜூன் 2024 இருக்கும். ஓகே. 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 ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ம்ஹ்ம். இந்த டைம் வந்து இதை பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணணும். ம்ஹ்ம். அப்ப திருப்பி என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன், நம்மளுக்கு இன்ஃபோகிராஃபின்ற டூல் தான் இனிஷியலா வந்துட்டு இருக்குதே. ஆமா. வந்துட்டு இருக்கு, கை ரெவென்யூ வந்துட்டு கொடுத்துச்சு, இருக்குது. அதை ஆமா. விட்டுறக்கூடாது, திருப்பி ஓகே. அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு அப்ப எகெயின் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லேர்ன் பண்ணேன். ஃபார் சூப்பர். எக்ஸாம்பிள் நியூரோ மார்க்கெட்டிங் பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். ஓகே. ஸோ நியூரோ மார்க்கெட்டிங் இன் த சென்ஸ் எல்லா கம்பெனிஸும் எப்படி யூஸ் பண்றாங்க ம். அப்படின்ற மாதிரி, அதை எப்படி நம்ம சாஸ்ல அதுல இருக்க பிரின்சிபல்ஸை எப்படி நம்ம வந்து சாஸ்ல அப்ளை பண்ணலாம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சப்கான்சியஸ்ல இருக்கிற டிசிஷன் தான் சாரி இன் கேஸ் வந்து நம்ம சப்கான்சியஸ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் ம். அப்படின்னா அங்கே தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவனை
தேர் ஆர் 2 டைப் ஆஃப் மெமரி. ஸோ டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. ஸோ டைப் 1 வந்து எப்படின்னா திங்கிங். நெறைய திங்க் பண்ணுவாங்க. டைப் 2 வந்து சப்கான்ஷியஸ். ஸோ நம்ம அவன வந்து சப்கான்ஷியஸ்க்கு தான் மூவ் பண்ணணும். டைப் 1க்கு மூவ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட பிரைசிங்ல 9.99 அப்படின்னு வைக்கிறீங்கன்னா, அவன் அங்க வந்து திங்க் பண்ணுவான். ஓகேவா? டைரக்ட்டா 10ன்னு வச்சீங்கன்னா, அது சப்கான்ஷியஸ்ல இருக்கும். கரெக்ட். ஸோ நெறைய கலர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் கூட சொல்ல வேணாம். உங்களோட ஹீரோ செக்ஷன் இருக்கு, டேக்லைன் இருக்கு. அந்த டேக்லைன் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா இருக்கணும். நம்ம ரொம்ப ஹார்டான டெர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அவன் ரீட் பண்ணதுமே அவனால எடுத்துக்கிற முடியணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். நெறைய டிஃபரெண்டான கலர்ஸ்லாம் வந்து நம்ம அங்க குடுத்துறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹீரோ செக்ஷனுக்கு அடுத்து என்ன செக்ஷன் இருக்கணும்? அதுக்கடுத்து என்ன செக்ஷன் இருக்கணும்? ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலா நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ அந்த நியூரோ மார்க்கெட்டிங்ல இருந்து அது ஓகே, நம்ம அது ஒரு கான்செப்ட்டா இருக்கு. கான்செப்ட். அத நீங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? ஆர் வேற என்னலாம் வந்து அது இத க்ரோ பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஓகே. எப்படி டிசைட் பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலா வந்து டேட்டா பாயிண்ட்ஸோட நம்ம போனா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோட சைட்டுக்கு இப்ப 100 யூனிக் விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா, அரவுண்ட் 30 ஆஃப் தெம் வில் கிளிக் த சிடிஏ பட்டன். சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சைன் அப் சிடிஏவோட கன்வர்ஷன் ரேட் வந்து 30% இருக்கு. ஸோ நான் வந்து அதில ஷூரா இருந்தேன். ஸோ 100 பேர் வந்துட்டாங்கன்னா, அதில 30 வந்துருவாங்க. அந்த 30ல அரவுண்ட் 1 ஆர் 2 பீப்பிள் வில் பி கன்வெர்ட்டட் இன்டூ கஸ்டமர். பேயிங் கஸ்டமரா மாறிடுவாங்க. ஸோ இப்போ என்னோட கோல் என்னன்னு எனக்கு கிளியரா இருந்துச்சு. நான் டிராஃபிக் வர வைக்கணும். ஸோ 100 பேர் வந்தாங்கன்னா, அதில 2 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. நான் இங்க 1000 பேர கொண்டு வந்தேன்னா, அங்க எனக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ் நடக்கும். ஸோ இதுதான் என்னோட கோல். அதில வந்து நான் கிளியரா இருந்தேன். ஸோ டிராஃபிக் கொண்டு வரணும். அப்படின்ற கோல். ஓகே. டிராஃபிக் கொண்டு வரதுக்கு என்னலாம் பண்ணலாம்? என்னலாம் பண்ணீங்க? டிராஃபிக் கொண்டு வரதுக்கு ஸோ ரைட் ஃப்ரம் ஜூலை அங்க வந்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிய வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அலெக்ஸ் ஹார்மோசியோட 1 பில்லியன் ஆஃபர், சாரி ஐ திங்க் 100 மில்லியன் ஆஃபர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. ஸோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணேன். ஸோ அதில் வந்து எப்படி ஒரு கிராண்ட் ஸ்லாம் ஆஃபர் கிரியேட் பண்ணலாம், ஸோ எப்படி நீங்கள் வந்து வேல்யூவை ஷோகேஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் காம்படிட்டிங் வித் ப்ரைஸ். ஸோ நான் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரைஸை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்க போகக்கூடாது. நான் வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு மார்க்கெட்டராக இருக்கீங்க, யூ டோன்ட் ஹேவ் டிசைனிங் ஸ்கில்ஸ், ஸோ உங்களுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற வேல்யூ மட்டும் நான் ஷோகேஸ் பண்ணேன். ப்ரைஸ் அதே மாதிரி நான் ஏற்றிட்டேன். பண்ணீங்க அதான் ஜஸ்ட் வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாகா கன்வெர்ட் ஆகுது. சாரி இன்ஃபோகிராஃபிக்ஸா கன்வெர்ட் ஆகுது. சோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வெப்சைட்ல சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஹீரோ செக்ஷன்ல இருக்கும். ரைட் நெக்ஸ்ட் டு த ஹீரோ செக்ஷன் யூஸ் கேசஸ்ன்னு இருக்கும். அந்த யூஸ் கேசஸ்ன்னு நான் போட்டு டைட்டில் தான் யூஸ் கேசஸ். பட் அது எல்லாமே வேல்யூ ப்ரொபோசிஷன் தான். எல்லாமே பெனிஃபிட் ஓரியன்டடா தான் இருக்கும். அதை ரீட் பண்றப்போ டைரக்டா அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரெஃப்ளெக்ட் ஆகும். சோ இது வந்து ஸ்டில் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பாங்க. உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? என் சைட்டுக்குள்ள சைட்டுக்கு டிராஃபிக் வரதுக்கு. ஓகே வரேன். ஸோ பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் வந்து இனிஷியலா என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சில அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் அவங்க கூட டீம் அப் பண்ணேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா தே வில் பி ப்ரோமோட்டிங் அவர் டூல் இன் தேர் கம்யூனிட்டிஸ். ஸோ அவங்க கம்யூனிட்டிஸ்ல வந்து நிறைய ஆடியன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம டூலை பத்தி போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டூல் வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க, இதை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு சர்டன் கமிஷன் வந்து போகும். ஓகே. ஸோ வந்து அவங்க வந்து உங்களோட டூல் ப்ரோமோட் பண்ணா அதுல இருந்து வர சேல்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு போகும். ஸோ இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? சிம்பிள். நான் வந்து சைட் இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு, எல்லாமே என்கிட்ட ரெடியா இருக்கு. நான் வந்து ஒரு அஃபிலியேட் டூல்ல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ரோக்ராமோட யூஆர்எல் என்னோட ஹெட்டர்ல வச்சிட்டேன். அஃபிலியேட்னு வச்சிட்டேன். அது வந்து ரொம்ப ஒரு கேட்கறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பட் இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து அங்க இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தருவாங்க. அதை ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன்னா போதும். எவ்ரிதிங் வில் பி ட்ராக்டு. ஸோ அவங்க மூலமா எனக்கு எவ்வளவு டிராஃபிக் வந்திருக்கு, அவங்க மூலமா எத்தனை பேர் என்னை கிளிக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கன்வர்ஷன் நடந்திருக்கு, ஈச் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ட்ராக்டு. ஸோ அதுல வந்து பக்காவா இருக்கும். சூப்பர். ஓகே. சோ அப்ப வந்து அது ஒரு அப்ரோச். ஓகே. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அது ஃபர்ஸ்ட் அப்ரோச். சோ அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அப்ரோச். சோ வந்து FBல வந்து ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்ல வந்து நான் ரீச் அவுட் பண்ணேன் அந்த அட்மினை. நான் அந்த மாதிரி ஒரு டூல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபீச்சர் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டெட் ஐ கேன் கிவ் யூ ஏ லைஃப் டைம் எடிஷன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு எடிஷன் வந்து ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது போக நீங்க வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் திஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க அதே மாதிரி ஜாயின் பண்ணாங்க. டூல் போட்டாங்க. அங்க இருந்து சடன் ஸ்பைக். ஓ சூப்பர். ஓகே. $10,000. சம. எவ்வளவு நாள்ல? அந்த ஒரு 3 டேஸ்ல. 3 டே. ஓகே. எப்படி இருந்துச்சு லைக் உங்களுக்கு அந்த ஒரு 3 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த ஸ்ட்ரைப்ல நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது எனக்கு சிரிப்பா வந்துச்சு. எப்படிடா அப்படின்னு சிரிப்பா வந்துச்சு. ஏன்னா
ஏன்னா அது வரைக்கும் வந்து நான் ஒரு டூல் பண்றேன்னு தெரியும். வீட்ல வந்து எனக்கு டூல் பண்றேன்னு ஓகே, தெரியும். பட் நான் எப்ப ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவேன் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அங்க அந்த தொடர்ந்து 10 டேஸ்மே எனக்கு ஈச் டே அரவுண்ட் $1,200 வந்து எனக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. டெய்லி. டெய்லி. ஸோ டெய்லி வந்து ஈவினிங் நைட்டு சாப்பிடுறப்போன்னு சொல்லுவேன். அம்மா இன்னைக்கு 1 லேக்மா, இன்னைக்கு 1 லேக்மா, இன்னைக்கு 1 லேக்மா அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே ஓகே. இருப்பேன். ஸோ ஆனா அந்த டைம் உங்களுக்கு லைக் உங்களுக்குள்ள வந்து அது ஒரு ஏன்னா இது இது வந்து ஒரு $400 அதுக்கப்புறமா வந்து மந்த்லி 20, 30 அண்ட் ஓகே. திடீர்னு 3 டேஸ் $10,000 லைக் ஹவ் டிட் யூ டேக் இட் பெர்சனலி? ஆக்சுவலா வந்து இது நடக்கும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. சோ இட் வாஸ் ஏன்னா நாட் லேர்ன் லைக் எ பண்ணேன். சர்ப்ரைஸ். நாட் லைக் எ ஓகே, சர்ப்ரைஸ். ஓகே, இது வந்து நடக்கும். இதுதான் மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இதான் இருக்கு ஓகே, அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் லேர்ன் பண்ணேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து ஓகே இதான் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு கிளியரா இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, அங்க அந்த குரூப்ல நான் ஃபீச்சர் ஆயிட்டேன். என்னோட ம்ஹ்ம், டூல் வந்து ஃபீச்சர் ஆயிருச்சு. அங்க வந்து நெறைய கமெண்ட்ஸ் ம்ஹ்ம். வரிசையா வரும். அன்னைக்கு ஃபுல்லா நைட் தூங்கவே இல்ல. ரிப்ளை பண்ணிக்கிட்டே நைஸ், இருந்தேன். இந்த நைஸ். ஃபீச்சர் குடுக்குறேன், அந்த ஆ, ஃபீச்சர் குடுக்குறேன்னு சொல்லி கன்டினியூஸா ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அது மூலமா எனக்கு நெறைய டிராஃபிக் வந்துச்சு. அந்த டிராஃபிக்ல எ ஃபிராக்ஷனல் ஆஃப் யூசர்ஸ் ஜாயின் த அஃபிலியேட் அஃபிலியேட் புரோகிராம். புரோகிராம். ஸோ ஓகே, அங்கருந்து ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்பிள் அங்க ஓகே, ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அதுலருந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு ஜெனரிக்கா ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஆமா, அத பட் பார்த்திருந்தேன் நானு. ஆமா. அவர வந்து ஒரு அஃபிலியேட் புரோகிராம்லயும் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஓகே. அவரோட ஆடியன்ஸ் ஃபுல்லாவே ஆஃப் கோர்ஸ் ஆன்டர்பிரினியர்ஸ் அண்ட் சூப்பர், பிசினஸ் பீப்பிள், மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ சூப்பர். அங்கருந்து வந்து அடுத்து ஒரு சடன் ஸ்பைக் ஒரு $20,000 ஓகே, $20,000 அந்த மாதிரி. ஓகே, எனக்கு வந்து கன்டினியூஸா வரல. ஒரு மந்த்லி வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஓகே, அடுத்து திருப்பி அப் ஆகும். ஓகே, திருப்பி டவுன் ஆகும். திருப்பி ஓகே. அப் ஆகும். ஸோ இந்த சோ மாதிரி அதே வந்து மாரி தான் எனக்கு உங்க ஹார்ட் பீட்டும் அப் ஆகும், டவுன் ஆகும். ஆ ஆமா ஆஃப் கோர்ஸ். எனக்கு ஓகே, வந்து டெய்லி வந்து 1, 2 சேலாச்சும் கண்டிப்பா வந்துரும். ஓகே. பட் டெய்லி வந்து ஒரு 100 சேல் வர்றது தான் எனக்கு பெருசா இருக்கும். ஆமா, கரெக்ட். 100 சேல் வந்துறது தான் எனக்கு பெருசா இருக்கும். ஸோ அப்பதான் ஓகே நல்லா ரீச் இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கணும். ஆ, ரொம்ப ஆக்டிவா ஓகே, இருக்கணும். ஓகே, ஓகே. ஸோ சாட் பாட்ஸ்ல ஏன்னா, இப்போ வந்து ம், அவ்ளோ ஸ்பைக் ஆச்சுன்னா, ம். கண்டிப்பா இமெயில்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க கஸ்டமர் சப்போர்ட் பண்றது அதிகமா இருக்கும். சோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் தான். ஏன்னா இங்க நான் ஓகே. சோலோவா தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சப்போர்ட் அந்த 2, 3 டேஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கன்டினியூஸா ஆ, கஸ்டமர் சப்போர்ட் ஓகே. கன்டினியூஸா சோ இதுக்கு வந்து நீங்க இருக்கும். சாட்ல பண்ணுவீங்களா? இமெயில் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து Facebookல வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, அத வந்து நான் ரிப்ளை பண்ணேன். அது ஓகே, வந்து த்ரூ Facebook கமெண்ட்ஸ். ஓகே. 2வது வந்து சாட் பாட் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்ப். கிரிஸ்ப். ஓகே, அதுலருந்து நெறைய வரும். அடுத்து வந்து இமெயில்ல வெரி ஃபியூ. ஓகே. இமெயில் இமெயில்ல ஃபியூ சோ சாட் ஆமா. இருந்துச்சுன்னா, சாட்ல நெறைய வரும். சாட்ல தான் ஓகே. வரிசையா வந்துகிட்டே அது இருக்கும். அந்த எல்லாமே வந்து ரெலவன்ட் கொஸ்டின்ஸா இருந்துச்சா? இல்லன்னா வந்து உங்களுக்கு வந்து இல்ல இது லைக் பீப்பிள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட் அந்த மாரி இருந்துச்சா? எப்படி அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இல்ல. ஆக்சுவலா வந்து அது இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அது இருக்கு. ஓகே. ஏன்னா, என்னோட டூல் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் அந்த மாரி தான் ம். டிசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லாகின் பண்ணதுமே ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்க போது. அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு URL நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஹோல்டர் குடுத்திருப்பேன். கீழ ப்ராம்ப்ட் ம்ஹ்ம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் குடுத்திருப்பேன். ஸோ பார்த்ததும் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கும். பட் ஸ்டில் நவ் எனக்கு வந்து டெய்லி வர கஸ்டமர் ரெக்வெஸ்ட்ல வந்து URLனா என்ன? நான் ஓகே. URL வந்து எங்க பேஸ்ட் போடணுமா? பண்ணணும்? ஓகே. கண்ணுக்கு முன்னாடி அங்க இருக்கு. இருக்கு. ஓகே. அத விட ஒரு சில கேஸஸ் எப்படி எனக்கு வரும், மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் எப்படி வரும்னா, என்னைய வந்து ஏஐன்னு டூல்ன்னு நெனச்சுருவாங்க. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாரி ஒரு இன்ஃபோகிராஃபி ஜெனரேட் பண்ணி குடு. பண்ணிக்குடு. ஆமா. ஆக்சுவலி ஸோ ஜஸ்ட் ஃபார் கான்டெக்ஸ்ட் இது வந்து சூப்பர் மீம்லயுமே கிறிஸ்ப் சாட் இருந்துச்சு. அ எக்ஸாக்ட்லி இதே தான் எனக்கும் நடக்கும். லைக் நெறைய பேர் என்கிட்ட வந்து ஜெனரேட் அ மீம் ஃபார் அப்படின்னுவாங்க. அங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஆமா. சோ இட்ஸ் ஏன்னா இப்போ இதுல வந்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னா, டிராஃபிக் இன்கிரீஸ் ஆக ஆக யூ ஸ்டார்ட் அட்ராக்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். எஸ். நம்ம மைண்ட் செட் வச்சிருப்போம். இப்படி பண்ணா எஸ். இந்த யூசர் இப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. நீங்க ஆடியன்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுனா யூ வில் பி சர்ப்ரைஸ். ஓ இப்படிலாம் கூட யோசிப்பாங்களா ஆமா. அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்டா அது ஓகே, இருந்துச்சு. ஸோ அதனாலயே என்ன பண்ணேன், ஸோ அவங்க கொஸ்டின் கேட்க அதுக்கேத்த மாரி நான் ரீவேம்ப் பண்ணேன். ஓகே. ஓகே, இன்னும் எப்படி சூப்பர். சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்பைக். அது வர்றதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சு அப்படின்னா, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் குடுத்தேன். சூப்பர். ஸோ மல்டி லாங்குவேஜ் வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இனிஷியலா ம்ஹ்ம். இன்டர்கிரேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் LLM அது பண்ணுது. ஸோ அரவுண்ட் 110 லாங்குவேஜஸ் அப்ப குடுத்திருந்தேன். சூப்பர். ஸோ அது மூலமா EUல இருந்து மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் நைஸ். ஒரு சோ பயங்கரமான டிராஃபிக். இப்போ வந்து அந்த ம். அஃபிலியேட் 20K ஸ்பைக் அப்புறமா மல்டி லாங்குவேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணீங்களா? மல்டி லாங்குவேஜ் பண்ண பிறகு ஹோம் பேஜஸ் எல்லாத்துலயுமே ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணேன். ஓகே. அவ்வளோதான். அப்பனா எப்படி வந்து அந்த நியூ ஸ்பைக் எங்க இருந்து வருது? லைக் ஏன்னா இப்போ ம். அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க சொன்னா தான் தெரியும். நம்ம வந்து 110 லாங்குவேஜஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அதுவுமே அஃபிலியேட்ஸ் மூலமா தான் வந்துச்சா? புரியல. அந்த நியூ ஸ்பைக் ஆஃப் ஆமா. அது இந்த யூரோப்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. அங்க இருந்து அவங்களுக்கு ஆமா. எப்படி தெரியும்? லைக் அந்த மார்க்கெட் எப்படி கேப்சர் பண்ணீங்க? இல்ல. ஆக்சுவலா வந்து அ ஒரு சில பேர் வந்து எனக்கு வேற லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ ஓகே, நான் பில்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே ரெக்யர்மென்ட் இருக்கு நம்ம பில்ட் பண்ணணும் ஓகே. அப்படின்னு பில்ட் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட
டூல் இருக்கு. இப்ப நான் அத வந்து ப்ரமோட் பண்ணணும். ஓகே. ஸோ இனிஷியலா நான் Facebookல ஒரு குரூப்ல போயிருந்தேன். ஓகே. அங்கருந்து நெறைய பேர் அஃபிலியேட்டா ஜாயின் பண்ணாங்க. ஓகே. அதுல ஃபியூ பீப்பிள் வந்து ஃப்ரம் த யூரோப். ஓகே. 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 சோ அவங்களுக்கு வந்து இந்த நீட் இருந்துச்சு. ஆ சோ நீங்க பில்ட் இருந்துச்சு. பண்ணதுனால வந்து தே வர் ஏபிள் டு ஆமா. கெட் இட். ஓகே. அவங்க அந்த சைடு ப்ரமோட் பண்ணவும், அங்கருந்து நெறைய நெறைய ஓகே. அஃபிலியேட்ஸ் அங்கருந்து நெறைய அஃபிலியேட்ஸ். ஓகே. சோ நவ் வி ஆர் அட் எண்ட் ஆஃப் 2024. சோ அந்த டைம்ல லைக் வென் டிட் யூ ரீச் 50,000 50,000 ரெவென்யூ? எஸ் இட் இஸ் அரவுண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் 2024. இப்ப நான் ஒரு 4 மாசம் முன்னாடியா? ஆமா 4 மாசம் சோ முன்னாடி. அந்த 50,000 அப்படின்றது 10,000 ஒரு நல்ல 1000 ஒரு நல்ல மைல்ஸ்டோன். ஓகே. ஆக்சுவலி சொல்ற மாரி $1 ஒரு நல்ல மைல்ஸ்டோன். அதுக்கப்புறமா ஓகே. 1000 ஓகே. அப்புறம் 10,000 50,000 will make you feel like ஓகே நம்ம வந்து ஒரு எதையோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த ஆமா. 50,000 அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 50,000 அப்போ ஆ ஆக்சுவலா ரொம்ப ப்ரோ என்ன அதாவது 50,000 அது as a சிங்கிள் பெர்சன் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ம். ஐ அம் ட்ரைங் டு இல்ல அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலா எனக்கு வந்து எது எக்ஸைட்மென்ட் குடுக்குது அப்படின்னா, நான் டைரக்ட்டா நம்பர்ஸ் பார்க்குறப்போ, எனக்கு அங்க எக்ஸைட்மென்ட் வந்து இல்ல. ஸோ ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து இந்த 50K ம். $50,000 வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அத பார்க்குற ஃபீல விட, அத நான் வந்து Twitterல போஸ்ட் பண்ணுவேன். ஓகே. அங்க எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வரும். "யூ ஆர் எ மான்ஸ்டர், யூ ஆர் எ சூப்பர்மேன்" அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு ஓகே. அது அது மட்டும் தான் ஓ சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பர். அதுதான். ஓகே. எனக்கு அதுதான் ஆஃப் கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன் ஏன்னா ட்விட்டர்ல நானுமே அந்த மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்சதுலேருந்து பின் ஃபாலோயிங் அண்ட் தட் சம்திங் யூ சி லைக் யாராவது போஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த மோர் தென் த ரெவென்யூ வாட் இஸ் கிவிங் யூ ஹாப்பினஸ் இன் தட் வேலிடேஷன்? எஸ். பிகாஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எனக்குள்ளே வச்சுக்கிறாம நான் எல்லாருக்கும் ஓகே. சொல்றேன். ஓகே. 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 ஸோ எனக்குள்ளே வச்சிருக்கப்போ வந்து இது இல்ல. ப்ரோ ஃபார் சூப்பர். எக்ஸாம்பிள் சிம்பிள் தான். நீங்க வந்து WhatsApp எல்லாருமே WhatsApp யூஸ் பண்றாங்க. நீங்க ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா, நான் வந்து அந்த மொமெண்ட்ல இருக்கிறத விட, அந்த மொமெண்ட்ல இருந்தேன் அப்படின்றத எல்லாருமே டாக்குமெண்ட். பார்க்குறப்போ, நம்மளுக்கு ஒரு ஒரு ஓகே. டோபமைனா ஓகே. ஏதோ கிடைக்குது. நான் பைக் ஓகே. வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றத விட, ஓகே. நான் பைக் வாங்கிட்டேன்னு எல்லார்ட்டயும் சொல்றது கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஃபேர் எனஃப். அது லைக் ஐ அம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. ஏன்னா இது வந்து எனக்கு இதுல இருந்து அது நம்ம கான்வர்சேஷன் எனக்கு வந்து புதுசா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ம். எனக்கு சூப்பர் மீம்ல the first time I made $20 was my happiest. ஓகே. அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்ட்டா ரெவென்யூ இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு சார்ட் எடுத்து $5,500 அப்படின்னு பார்த்தா ஓகே. இப்போ வரைக்கும் அந்த லைக் தட் மணி வில் கிவ் மீ ஹாப்பினஸ். நாட் பிகாஸ் ஆஃப் த மணி பட் ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸா நம்ம அதை ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நீங்க சொன்னதுல எனக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரைக்கிங்கா இருந்ததுன்னா இது நடக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா ம். எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தான். ம், ம், ம். எனக்கு வந்து $1,000 $5,000 இப்போ வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். ஓகே ம். இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ம். ஹவ் ஆர் யூ சோ கான்ஃபிடென்ட் தட் இதுக்கு வந்து கண்டிப்பா இவ்வளவு நாளா வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு? ஆமா ப்ரோ. ஏன்னா, அத வந்து எக்ஸாக்ட்டா நான் கத்துக்கிட்டேன். ஸோ நெறைய சொல்யூஷன் இருக்கு. நான் அந்த 80K ரீச் பண்றதுக்கு வந்து நெறைய சொல்யூஷன் இருக்கு. பட் அதுல எந்த சொல்யூஷன் எனக்கு ஒர்க் ஆகும்? என்னோட ம். பாத் என்ன? அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து ஓகே இதான் நடக்க போகுது. கரெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. பிளான் பண்ணிட்டேன். சூப்பர். நோ ம். தட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ம். சரி க்ளோசிங் த லூப் ஆன் ம். மார்க்கெட்டிங். இப்போ அஃபிலியேட் வச்சு நம்ம வந்து ம். we've got into 50K அண்ட் அத தவிர வேற என்ன மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருந்துச்சு? ஓகே. அத தவிர என்ன இருந்துச்சுன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் தான் ப்ரோ. ஸோ ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இனிஷியலா நான் மார்க்கெட்டர்ஸ்க்காக தான் இந்த டூல் பண்ணேன். ஓகே. பட் இது எப்படி ஷேப் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எஜுகேஷன் செக்டார்ல தான் சூப்பர். ஷேப் ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே. எ லாட் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் பாப்புலர் யூனிவர்சிட்டீஸ் எனக்கு வந்து இந்த டூல் வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் குடுக்குறேன். நல்லா நைஸ். இருக்கு. நைஸ். ஸோ ஓகே. தே கேன் ஜஸ்ட் அப்லோட் எ பிடிஎஃப் ஃபைல். அத அப்லோட் பண்றாங்க. அவங்களுக்கு நெறைய இன்ஃபோகிராஃபிக்ஸ் வருது. ஸோ ஓகே. அது மூலமா அவங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி, எனக்கு மெயில்ல வர ரெக்வெஸ்ட் எல்லாமே அதா தான் இருக்கும். ஓகே. பிகாஸ் நான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஓகே. டிஸ்கவுண்ட் கோட் தரேன். ஸோ அதனால வந்து வரிசையா மெயில் ஓப்பன் பண்ணாலே, நான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வரேன். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கோட் தாங்க. என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கு. ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் எஜுகேஷன் செக்டார் தான். இப்போ ஓகே. ரீசென்ட்டா வர ஃபுல்லாவே அதான். ஸோ அவங்க என்ட்ட கன்வே பண்றதுமே என்ன அப்படின்னா, ப்ரோ ஆக்சுவலா உங்க டூல் நல்லா இருக்கு. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்றேன். ஓகே. அத ஓகே. வந்து ஓகே. என்ட்டயுமே அவங்க மென்ஷன் சூப்பர். பண்ணுவாங்க. சூப்பர். சூப்பர். ஸோ இப்போ அஃபிலியேட்ஸ் வாஸ் த பிக் ஸ்பைக் ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் சொன்னீங்க. ம். ஸோ நீங்க ஏன் மத்த லைக் நெறைய மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க YouTubeலாம் போனீங்கன்னா ஃபுல் பிளே புக் இருக்கும். இது வந்து இப்படி பண்ணலாம். அது நீங்க ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணல? ஏன் ட்ரை பண்ணல அப்படின்னா, இதுல வந்து ஓரளவுக்கு ஓகே. ஸ்டேபிளா ரெவென்யூ வந்துகிட்டே ஓகே. இருக்கு. அத ட்ரை பண்ணணும். அத ஓகே. ட்ரை பண்ணணும்னு வச்சிருக்கேன். பட் அதுல வந்து நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே. எதுல ஃபோக்கஸ் பண்றீங்க இப்போ? இப்போ வந்து பேரலலா இன்னும் ஒரு 3 டூல்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். லான்ச் ஓகே. பண்ண போறேன். சூப்பர். ஓகே. ஓகே. ஸோ ஸோ இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, யூ என்ஜாய் பில்டிங் எஸ். ஆப்வியஸ்லி. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு லைக் ரெவென்யூ பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? இந்த நம்பர் வந்துச்சுன்னா நான் வந்து லைக் ஐ வோன்ட்
இதுக்கு மேல நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல நான் வந்து ஓகே. ஹேப்பியா இருப்பேன். அப்படின்ற மாரி ஏதாவது நம்பர் இருக்கா மைண்ட்ல? இல்ல. ஆக்சுவலா அதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு வந்து நான் வித்தவுட் ரெவென்யூவா இருக்கிறப்போ, எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு $1000 வந்து ஒரு ட்ரீமா இருந்துச்சு. 1000 வந்த பிறகு ஓகே 10,000 ம். அது ஆக்சுவலா எனக்கு வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 100K 100K எப்படியும் வந்து ஒரு ஒரு மேபி ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து வந்துரும். ஓகே. வந்துரும். ஆ பட் எனக்கு இப்போ என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, என்னால வந்து இன்னொரு 100K வந்து மேக் பண்ண முடியும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அதர் டூல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதே ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் அங்க அப்ளை ம்ஹ்ம். பண்ண போறேன். ம்ஹ்ம். எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அங்க வந்துரும். ம்ஹ்ம். பட் நான் இனிஷியலா சொன்ன மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் இருந்தா தான் எனக்கு வந்து ஓகே. பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ மைக்ரோசாஸ் இது வந்து லெவல் 1 ஓகே. இது வந்து நான் கத்துக்கிட்டேன். ஓகே. இந்த லெவல் நான் கத்துக்கிட்டேன். திருப்பி வந்து இதே லெவல்ல நான் விளையாடலாம். ம்ஹ்ம். விளையாண்டே நான் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அது சேலஞ்சிங்கா இருக்க போறதில்ல. இந்த லெவல்ல ஓகே. என்ன இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் இப்ப நெக்ஸ்ட் வந்து எதுல மூவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, பி2பி. ஆஃப்கோர்ஸ் ஓகே. பி2பி சாஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். நெறையா டீம்ஸ் வந்து நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்ட்னர் சூப்பர். பண்ணலாம். நம்ம பார்ட்னர் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆன்டர்பிரினர்ஸ் கேட்டிருக்காங்க. சூப்பர். ஓகேன்னு சொல்லியிருக்கேன். நைஸ், ஸோ நைஸ். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ இட். அது வந்து எப்படி ஷேப் அப் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே. எனக்கு வந்து இப்போ நம்ம ஃபுல்லா இன்ஃபோகிராஃபி பத்தி பேசணும். அண்ட் தென் வி டைவ்ட் இன்டு லைக் எப்படி பில்ட் பண்ணீங்க, எப்படி மார்க்கெட் பண்ணீங்க எல்லாமே. ஐ வாண்ட் டாக் அபௌட் யூ. இப்போ இந்த லைஃப் ஸ்டைலோட அதாவது ஒரு சோலோவா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி அதுலேருந்து ரெவென்யூ வச்சு அண்ட் தென் வி ஆர் பவரிங் அவர் லைஃப் ஸ்டைல் த்ரூ இட். வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் தட் ஆன் யூ? இப்போ உங்களுக்கு வந்து அது ஏன்னா நீங்க ஃபுல் டைம் ஜாப்ல இருந்திருக்கீங்க. ஹவ் டு யூ கம்பேர் த டூ? எஸ். ஆக்சுவலா வந்து வொர்க் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இனிஷியல் டேஸ்ல சிமிலரா தான் இருக்க போகுது. ஸோ ஓகே. அங்க நான் எவ்வளோ வொர்க் ஹவர்ஸ் பண்றேனோ, இங்க நான் ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வொர்க் ஹவர்ஸ் அவ்வளோ இருக்க போகுது. பட் என்ன டிஃபரன்ஸ் மெயினா இருக்கு அப்படின்னா, இங்க வொர்க் பண்ணணுமா, வேணாமா அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ ஓகே. இன்னைக்கு நான் வொர்க் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நான் வொர்க் பண்ணுவேன். ஓகே. வேணான்னு நெனச்சேன்னா பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் வொர்க் பண்ணா போதும் அப்படின்னா, 5 ஹவர்ஸ் வொர்க் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ரெவென்யூ சாலிடா வந்துகிட்டு இருக்கு. நான் ஓகே. வந்து லாஸ்ட் ஒரு 1 1/2 மந்த்ஸ், 2 மந்த்ஸா வந்து எந்த டெவலப்மென்ட் எஃபோர்ட்ஸ் எதுவுமே வந்து நான் பண்ணல. பண்ணல. ஓகே. அப்படியே தான் இருக்கு. ஓகே. பட் கம்பேர் டூ ஜான்வரி, ஃபெப்ல வந்து 20% க்ரோ ஆச்சு. ஓகே. இப்ப மார்ச்ல வந்து 50% க்ரோ ஆயிருக்கு. சூப்பர். ஸோ ஓகே. கான்ஸ்டன்ட்டா அந்த குரோத் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதான் அட்வான்டேஜ். ஸோ ஓகே. நான் வந்து கன்டினியூஸா வந்து இருக்கணும் அப்படின்றது இல்ல. ஸோ ப்ராடக்ட்ஸ்ல இதான் அட்வான்டேஜ். ஸோ நான் ஏன் ஐடிக்குள்ள வந்துட்டேன், ஏன் நான் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்றேன் இன்ஸ்டெட் ம். ஆஃப் சர்வீஸ். ஸோ எல்லாருமே வந்து சர்வீசஸ் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. பட் ஏன் நான் ப்ராடக்ட்குள்ள வந்தேன்னா, இந்த ஃப்ரீடம்க்காக தான். ஸோ நான் வந்து என்ன சொல்ல கன்டினியூஸா இருக்கணும். ம். என்னோட டிபெண்டன்சி இருக்கணும் அப்படின்ற நீட் இல்ல. நான் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தூங்கலாம். நான் தூங்கி காலையில எந்திரிச்சு மெயில் ஓப்பன் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ மேக்கிங் மனி வைல் ஸ்லீப்பிங். சூப்பர், சூப்பர். தட்ஸ் அமேசிங் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நான் அகைன் த ரீசன் தட் ஐ வாண்ட் டு ஹேவ் யூ ஆன் த பாட்காஸ்ட் இஸ் இப்போ என்னோட சேனல்லையுமே வந்து ஐம் ட்ரைங் டு ஸ்ப்ரெட் அ மெசேஜ். அதாவது இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நான் ஏன் இந்த கொஸ்டின் கடைசியா கேட்டேன் அப்படின்னா, என்னோட ஒரு கோர் ஆஃப் வாட் ஐம் ட்ரைங் டு கம்யூனிகேட் இஸ் தட் இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் பாசிபிள் வித் பில்டிங் சாஃப்ட்வேர். இந்த ஒரு பாத் இருக்கு அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய தெரியாது. பேருக்கு வந்து இப்படி ஒரு பாத் இருக்குன்றது தெரியாது. தெரியாது. அண்ட் ஃபியூ ஆஃப் அஸ் லைக் லைக் வி ஸ்டம்பிள் ஆன் இட். இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்டலா நடந்தது தான் இந்த ஒரு பாத் இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மாரி ஒரு பாத் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ இத வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இன் 2025ல இத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? நம்ம வந்து பெருசா ரோட் மேப்லாம் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க இத பண்ணுங்க. இத பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாமே உங்களுக்கு வழி காட்டும் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுவீங்க? ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து மைக்ரோ சாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ மைக்ரோ சாஸ்ல வந்து எப்படி நீங்க ரெவென்யூ அஃப்கோர்ஸ் ரெவென்யூ ஜெனரேட் பண்றது கரெக்ட். தான் கோலா அதாவது இருக்க இது வந்து போகுது. ஒரு லைஃப் ஸ்டைலா எனக்கு வேணும். நான் மைக்ரோ வேணும். சாஸ் பண்ணி அகைன் ம். சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது இஸ் நாட் த கோல். வி ம். ஹேவ் டு மேக் ரெவென்யூ. ரெவென்யூ. ஸோ பை ஆமா. டெஃபினிஷன் சாஸ் அப்படின்னாலே அந்த ஒரு ரெவென்யூ இருக்கணும். ரெவென்யூ. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு போணும் அப்படின்னா, லைக் வாட் ஷுட் ஐ ஸ்டார்ட் வித்? ஓகே. ஸோ டெஃபினட்டா வந்து மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அது ஓகே. வந்து அஃப்கோர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து என்னால டெவலப் பண்ண முடியும். பட் நான் வந்து மார்க்கெட்டர் வந்து நான் ஹையர் பண்ணிக்கிறேன். ஹையர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ம். இட் இஸ் நெவர் கோயிங் டூ வொர்க் ஃபார் யூ. ஓகே. பிகாஸ் அவங்களுக்கு நீங்க வொர்க் குடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இன் த சென்ஸ் கஸ்டமர்ஸ ரீச் அவுட் பண்றது தான். உங்க ம்ஹ்ம். டூல வந்து உங்க ஐடியாவ பே பண்ண ரெடியா இருக்காங்களா? அதுதான். ஸோ இதுதான் என்னோட முக்கியமான விஷயம் நான் லேர்ன் பண்ணது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ம். என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா கார்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிருவாங்க. ஸ்டார்ட் ஆமா. பண்ணிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைப் குடுத்துட்டு,
புக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெவன்யூலாம் வந்த பிறகு தான் பில் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ தட் சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் ஹியர். ஸோ நம்ம வந்து ஒரு டூல் பண்ண போகிறோம், ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து டூல் பண்ண முடியும், இன்றைக்கி இருக்க டேல வந்து பண்ண முடியும். பட் அவர் கோல் இஸ் டு ஜென்ரேட் சம் ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதை எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஸோ அந்த கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பவர் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஐசிபி வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைன். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரெடிட் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ ரெடிட்டில் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். உங்கள் ஐடியாஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஜென்யூனாக ரீச் அவுட் பண்ணி இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணலாம். நல்லா இருக்குன்னா இட் இஸ் அ க்ரீன் சிக்னல், யூ கேன் கோ. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எம்விபியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக லான்ச் பண்ணணும், டிலே பண்ணிடவே கூடாது. எம்விபி மே ஹேவ் பக்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி லான்ச் பண்ண வந்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ எம்இபி நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே ஓவர் இன்ஜினியர் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணலாம், இங்கே யூஐயில் இந்த கலர் சேஞ்ச் பண்ணலாம், இந்த கஸ்டமைசேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணிடக்கூடாது. இமீடியட்டாக நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ லான்ச் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே கஸ்டமர்ஸ் டூ தே லைக் த டூல். ஸோ அந்த டூலை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, நிஜமாவே வந்து அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குதா அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இனிஷியலாக கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ இதுதான். ஸோ இனிஷியலாக மார்க்கெட்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாராலையுமே டூல் பில்ட் பண்ண முடியும். ஸோ பட் எல்லாராலையும் மார்க்கெட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு சேலஞ்சிங் பார்ட். ஸோ அந்த சேலஞ்சிங் பார்ட் தான் நம்ம அண்ட் எஸ்பெஷலி சோலோ பில்டர். ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து பில்ட் பண்ணுறது தனியாக பண்ணலாம், மார்க்கெட்டிங்கிறது ஒரு டீம் வேணும்னு நினைப்போம். ஆஸ் அ சோலோ பில்டர் மார்க்கெட்டிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எஸ் எக்ஸாக்டாக. ஸோ நமக்கு என்ன சேனல் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரிக்காக மார்க்கெட்டிங் சொல்லிட்டேன். ஸோ ஆடியன்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம எஸ்இஓ பண்ணலாமா, இல்லை ரீல்ஸ் போடலாமா அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. பட் உங்கள் டூலுக்கு எந்த சேனலை ரீச் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற கேஸ் இருக்கு. அது உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, சாரி எதை சொல்லுங்க. ஆமாம். ஸோ எக்ஸாக்டாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு, இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகி நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அதை தான் நானே எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில பேருக்கு இந்த நெசசரிலாம் இல்லை. ஒரு சில என்ன மாதிரி சோலோ ப்ரானர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்விட்டரில் நிறைய ஆடியன்ஸ் வச்சுருப்பாங்க, அரௌண்டு 20K ஃபாலோயர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு ஒரு டூல் பண்ணி இன்னைக்கு லான்ச் பண்ணால் டே 1லேருந்து ரெவன்யூ வரும். ஸோ அவங்களுக்கு வேறு. ஸோ நமக்கு எந்த சேனல் ஒர்க் அவுட் ஆகுது அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெவன்யூ ஃபஸ்ட் டைம் என்டர்பிரனர் வந்து ரெவன்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக ரெவன்யூ ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அவருக்கு வந்து 20K ஃபாலோயர்ஸ் இருக்குது, ஸோ நானும் 20K ஃபாலோயர்ஸ் வந்து நான் கொண்டு வந்துட்டு நான் ஒரு டூல் போடணும் அப்படின்னு சொல்லி 20Kவை நான் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே பண்ணுறதை விட அதுக்கு மேசிவான எஃபர்ட்ஸ் வந்து நாங்கள் போட வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு. ஸோ லைக் தி இன்வர்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் சேயிங் எனக்கு ஆடியன்ஸே இல்லைனாலும் என்னால் ரெவன்யூ பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. எக்ஸாக்டாக. ஓ எனக்கு அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து ரெவன்யூ பண்ணுறாங்க, எனக்கு ஆடியன்ஸ் இல்லை அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு உங்களோட பாட்காஸ்ட்ல இருந்து எனக்கு வந்து என்ன செய்யணும்னா நோ எக்ஸ்கியூசஸ். லைக் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது கரெக்டான ப்ராடக்ட், அந்த ஆடியன்ஸ் இருந்ததுன்னா லைக் யூனோ we can build ப்ராடக்ட். அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் வந்து ஐ வாண்டட் டு bring you is அண்ட் அகேன் நான் இதுக்கு மேலே இஃப் ஐ ஃபைண்ட் பீப்புள் லைக் யூ ஐ வில் பிரிங் தம் இன். பட் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட என்னன்னா வி ஹேவ் ஆக்சஸ் டு சேம் ரிசோர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ பார்க்குற எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைக் யூனோ காலேஜ் ஒரே மாதிரி இது, அண்ட் இன்ஃபேக்ட் யூ ஹேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் வச்சு திஸ் இஸ் பாசிபிள். எனக்கு அந்த ஒரு மெசேஜ் தான், திஸ் இஸ் பாசிபிள். அண்ட் நமக்கு வந்து இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் ரெவன்யூ பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனே கிடையாது. அண்ட் யூ ஆர் an எக்ஸாம்பிள் ஃபார் தட். சூப்பர் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி வந்து ஐ லவ் த கான்வர்சேஷன், பட் ஐ வாண்ட் டு கைண்ட் ஆஃப் க்ளோஸ் வித் யூ. இப்போ உங்களுக்கு do you have anything that you want to share? அது நம்ம கவர் பண்ணாத, நம்ம பேசாத ஏதாவது இது வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா you can please share. ஓகே. ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலா ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து ஸோ எல்லாருக்குமே வந்து ஏஐ அசிஸ்டட் கோடிங் வந்து தெரியும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் அடிச்சு ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து அவங்களால பண்ண முடியும். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஏஐயில் இருக்க ட்ரெண்ட்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ ஏஐயில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, என்னென்ன டெக் ஸ்டாக் இருக்குது, என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டான அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐட்ட சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணுறோம், இட் இஸ் கோயிங் டு டூ சம் க்ரெட் ஆப்ரேஷன்ஸ், அவ்வளோதான் பண்ண போகுது. பட் புதுசாக இன்னைக்கு டெக் வருது, அது வந்து ஏஐக்கு தெரியாது, இந்த டெக் இருக்குது அப்படின்றது தெரியாது. அதை பற்றி அதுக்கு எஃபிஷியண்ட்டான டீப் நாலேஜ் இருக்க போகிறது இல்லை. பட் அது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். பட் அந்த டெக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து
அகைன் த ஃபேக்ட் தட் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் வந்து எனக்கே புதுசாக இருந்துச்சு. எனக்கு அது நேச்சுரலாக கொஸ்டின் கேட்க முடிஞ்சுது. ஓகே. அண்ட் தேங்க் யூ ஃபார் பீயிங் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் கெஸ்ட். தேங்க் யூ ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரி யாரையா பார்த்தா தான் நான் பாட்காஸ்ட் பண்ணுவேன். பட் கண்டிப்பா, யா கண்டிப்பா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் த பாட்காஸ்ட். கண்டிப்பா அண்ட் ப்ரோ. தேங்க் யூ. எஸ், ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் அகைன் எனக்கு மெயினாக வந்து நானே திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் பிலீவபிளா இல்ல. பட் ஐ ரியலி வாண்ட் டு பிரிங் சம்மன் லைக் மனோஜ். ஏன்னா அவர் வந்து இந்த ஜர்னி அண்ட் மோர் ரீசென்ட்லி இது இவர் சொன்னது எல்லாமே இந்த லாஸ்ட் 1 இயர் 8 மந்த்ஸ் அந்த ரேஞ்ச் தான் சொன்னாரு. ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். அண்ட் யா யூஸ்வலி என்கிட்ட விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நவ் ஐ ஆக்சுவலி ஹேவ் இன்ஃபோகிராஃபி. ஸோ ஓகே. இட்ஸ் அ கிரேட் டூல். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டர்ன் பிளாக் போஸ்ட் இன்டு இமேஜஸ் ப்ளீஸ் டெஃபினெட்லி கோ ட்ரை அவுட் ஹிஸ் டூல். அண்ட் ஹி ஹேஸ் அன் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து நீங்களும் ப்ரொமோட் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ மேக் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல்சோ தேர். தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் ஆன் த தேங்க் யூ பாட்காஸ்ட். ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச் Thank ப்ரோ. you. டேக் கேர்.